முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்றினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசி நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றுக்கு சாபித்திரி என்னும் என்பொருளை கலிதந்த செஞ்சுல் கலித்தரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் திறகொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணனி ராமானுஜன் என் அருவினையும் திறன் சற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரம் நிகரில்லையே. சுவாமி திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானோட வைபவத்தை சுருக்கி அவருடைய பெருமையெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே ராமானுஜ நூற்றாந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். சுவாமி எம்பெருமான ஜெகதாச்சாரியன். அந்த ஜெகதாச்சாரியன் என்ற வைபவத்தை 108 பாசனங்களை சொல்லி முடிக்க முடியாது. இருப்பினும் நமக்கு ஏதோ ஒரு நிலையிலே அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை வேண்டும்ன்றதுக்காகவே சுவாமி திருவரங்கத்தை அமைத்தார். அதிலே நாம் 47வது பாசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் தெரிவித்தார். இந்த லோகத்திலே அறம் என்று காட்டிக் கொடுத்தார் யாரு? ஈசன் பரன் அரங்கன். அரங்கன் தான் அரண். ராமோ விக்கிரகவான் தர்மகா அப்படின்னு தெரிகிறது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் தெரிகிறது. அப்ப அறம் என்று சொல்லி பகவானை குறிக்கிறபடியாலே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட தர்ம மார்க்கத்தை இந்த லோகத்திலே காட்டிக் கொடுத்தார் இல்லையா? உலகற்கெல்லாம் தர்மம் எது? ரங்கநாதனே தர்மம். அந்த அரங்கனே தர்மம் என்று காட்டிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் வேற என்ன பண்ணார்? என் அறிவினை என் திறன் சற்று இரவும் பகலும் விடாது. என் அறிவினை பல நாட்களாக இருந்த பாவங்கள், அத்தனை பாவங்களும் கூட்டமா இருக்கக்கூடிய பாவங்கள், அத்தனை பாவம் தொலைத்து இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே நீங்காமல் இருந்தார்களா அந்த சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய ஹிருதய கமலத்துக்குள் இருந்தபடியாலே எனக்கு யாரும் நிகரில்லையே. எனக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த தாழ்ந்தவனுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே ராமானுஜர் போன்ற குணமுடையவருக்கு என்னுடைய நிலையில் புகுந்தாரனோ எனக்கும் நிகர் கிடையாது. அப்படிப்பட்ட மேம்பட்ட குணமுடையவருக்கு ராமானுஜருக்கு நிகர் கிடையாது அப்படின்னு தெரிகிறார். இதுல எப்படி தெரியும்னா, அருள் பாரிலும் நிகரில்லை, அருள் பெருமாறிலும் நிகரில்லை, அருளிலும் நிகரில்லை. 3 சொல்றார். அருள் பாரிலும் நிகரில்லை, அருள் கொடுக்கதிலே நிகர் கிடையாது. அருள் பெறுவார் யாரு? திருவரங்கத்தினார். அவருக்கும் சமானம் கிடையாது. அருளிலும் நிகரில்லை. அப்ப எம்பெருமானாருக்கும் நிகரில்லை. எம்பெருமானார் திருவரங்கத்தமுதனார் திருவுள்ளத்திலே வகுந்து புகுந்தபடியாலே அந்த திருவரங்கத்தமுதனார் நிகரில்லை. 3வது தெரிவிக்கிறேன்னா, அந்த எம்பெருமானோட கிருபை அருள், அந்த அருளுக்கும் நிகரில்லை என்று தெரிவித்துக் கொண்டு வந்தார். அதிலே நம்ம நேற்றைய காலக்ஷேபத்திலே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு சர்வசமாசிரியன் தெரிவித்தார். சர்வசமாசிரியன்னா எல்லாராலும் ஆராதிக்கப்படுவன், எல்லாராலும் ஆசிரியக்கப்படுபவன் அப்படின்னு தெரியாது. எல்லாராலும் ஆசிரியக்கப்படுவன்னா அப்ப திருப்பார்கடல் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, விபவங்கள் அவதாரங்கள் இருக்கு, அந்தர்யாமித்துவம் இருக்கு, அர்ச்சை இருக்கு. அர்ச்சைன்னா எல்லாராலும் ஆராதிக்கப்படுவது தெரியுது. திருப்பார்கடல் அதனால எல்லாராலும் சர்வசமாசிரியத்துவம் அப்படின்னு முன்னிறுத்தினாலே அப்ப எல்லாராலையும் ஆசிரியக்கப்படுகிறார்கள், அவரால் ஆராதிக்கப்படுகிறார்கள் வரணும்னா அப்ப 5 நிலைகள் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்கிற சப்தத்தாலே 4 நிலைகள் சொன்னார். பரத்துவம் என்ன, வியூபம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இந்த 4 நிலை தருவார். அதுக்கப்புறம் அவதாரங்கள் என்று சொல்லி விபவங்களே அறம் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று
இவ்வுலக தரம் செப்பம் அன்னதினம் அறம் என்கிற சப்தத்தாலே ஹர்ணன தர்மம் ஏச வேஷ விதோ விப்ராகா ஏச அத்தியாப்தமோ ஜனாகா தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதன் சொல்லிட்டு கிருஷ்ணனே சனாதன தர்மம் ராமு விக்கிரகவான் தர்ம கண்டு சொன்னபடியாலே அந்த அறம் என்கிற சப்தமே அங்கு விபவத்தை அப்படின்னு அவதாரங்களை சொல்லுதல் நேற்று நம்ம பார்த்தோம். அது என்னமா சுவாமி ராமகிருஷ்ண அவதாரம் சொன்னா போருமான்னா நம்ம அர்ச்சைக்கு அரங்கனை மட்டும்தான் எடுத்து ஒத்துண்டோமோ அதே போல இது அத்தனையும் பிரதிநிதித்துவம், அது உபலட்சணம். அந்த உபலட்சண வடிவை இது பாண்டால் தெரிவித்தார். அப்ப பஞ்ச பிரகாசமான நாராயணே சபசமாசீனம், அப்ப அவரே பிராப்திய பிராபகம் என்று அறிந்துவிட்டார். இதற்கு மேல இப்ப அண்ணல்ங்கிற சப்தத்துக்கு பார்க்கணும். அண்ணல் அப்படின்னா இப்ப ஒரே விஷயம் வியாக்கியானம் பாருங்க. என் அருவினையின் திறன் சற்று இரவம் பகலம் விடாது தெரிவிக்கிறார் இல்லையா. இதுல அகமஸ்ய அபராதானாம் என்றும் ஆச்சரியம் வியாக்கியானம். இது மனவாள மொழி வியாக்கியானம் அவருடைய பதபதார்த்தங்கள் என்ன, மேற்கொண்டு அவருடைய அவதாரிக்கு என்ன, அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். அநேகமா எனக்கு முடிக்கணும். அகமஸ்ய அபராதானாம் என்றும் அமரியாதகா சுத்ரகா சலமதி என்றும் பாபனாம்பல் மோசதகம் என்றும் நிதிஞ்சனம் தர்மதஸ்திரி சகஸ்டியோ ஜன்மாதிதாயி என்றும் அகமஸ்ய பராதா சக்கரவர்த்தி என்றும் யாவத் சரீரதுகு சகலதுஜா தாவர்த்தத அவஸ்திதம் என்றும் சொல்லுகிறபடியே என்னாலே தீரக்கடிய சொல்லப்பட்டதாய் அனுபவத்தாலும் பிராயச்சித்தாலும் போக்கவரிதான பாவ சமூகத்தை வானோ மறுகடலோ என்னும்படி நசிப்பித்து திறம் சமூகம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல என்ன தெரிவிக்கிறாங்க, அகமஸ்ய அபராதானாம் ஆலயகான்னு தெரிவிக்கிறார். அதற்கு முன்னாடி அண்ணல் சப்தம், அண்ணல் சப்தத்துக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை அண்ணல்னு நம்ம தேசத்துல அண்ணல்னு ஒருத்தர் சொல்றார். அப்படியான்னா விட்டு ஒழிக்க முடியாத சம்பந்தம் நமக்கும் சுவாமிக்கும் உண்டு. அதனால அண்ணன் நமக்கும் என்ன சுவாமி உந்தன்னோடு ரவையில் நமக்கும் ஒழிக்க முடியாத பகவானுக்கு நமக்கும் தானே எம்பெருமானருக்கு உண்டான உண்டு. எப்படி உண்டுன்னு பார்க்கணும் அண்ணல்ங்கிற சப்தத்தாலே. ஏன்னா நமக்கும் விட்டு ஒழி பகவான் தான் சுவாமிக்கும் சுவாமின்னு எம்பெருமானருக்கும் விட்டு ஒழிக்க முடியாத சம்பந்தம். அப்படின்னா எதனால் அந்த சம்பந்தம், எதனால் அவர்தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் ஆனபடியால் நமக்கு அந்த சம்பந்தம். ஏன்னா ஆச்சாரியன் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறார். நல்லா கருணும், ஆச்சாரியன் நமக்கு ஒரு சிறப்பு கொடுக்கிறார். தாய் தந்தையர்கள் ஒரு சிறப்பு கொடுக்கிறார்கள். இது மனுஸ்மிருதி சொல்றது. என்ன சொல்றதுன்னா தாய் தந்தையோட சேர்ந்து நமக்கு சூத்ர ஜன்மத்தை கொடுப்பார்கள். கொஞ்சம் நிதானமா கேள்வி. இன்னும் சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கு, சூத்ர ஜன்மத்தை கொடுக்க பிராமணுடைய தாய் தந்தை சூத்ர ஜன்மமானா சூத்ரன்னு நான் தெலுங்க பார்க்கணும், சுக்குன்னு பேர் இருக்கணும். இப்ப தாய் தந்தர்கள் நமக்கு சூத்ர ஜன்மத்தை கொடுப்பவர்கள். ஆச்சாரியன் பிராமண ஜன்மத்தை கொடுக்கிறார். இது சொன்னச்சே பிராமணர் அல்லாதவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்பனா ஆச்சாரிய சமாஷணம் பண்ணிட்டா நான் பிராமணா இல்லைன்னா, இந்த இடத்துல பிராமண ஜன்மன்னா பிரம்மத்தை அறிந்தவன் ஞானத்தை ஊட்டினவன் அர்த்தம். பிராமணனா அந்த சரீரத்தால ஏற்பட்ட அந்த பிராமண ஜன்மம்னு அர்த்தம் இல்லை. அதோட சூத்ரன்னா சரீரத்தால ஏற்பட்ட அந்த சூத்ர ஜன்மம் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அப்படின்னா தாயார் தகப்பனால் சூத்ர ஜன்மத்தை நமக்கு அளிக்கிறார்கள், ஆச்சாரியன் பிராமண ஜன்மத்தை கொடுப்பார்கள். இப்ப இது யார் சொல்றார், மனு பகவான் தெரிவிக்கிறார். தன்னுடைய மனுஸ்மிருதியில சாதிக்கிறார். சூத்ர ஜன்மம், சூத்ர ஜன்மம்னா 4வது வர்ணம் இருக்கணும். பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, அந்த 4வது வர்ணத்தை இங்க சொல்லல. சுக்குன்னா சோகத்தோடு இருக்கும் ஜன்மத்தை தான் தாய் தந்தையர் கொடுக்கிறார். சுக்குன்னு பேரு சோகம், சூத்ரம்னா சோகம். இப்ப உடனே என்னதுமா அப்பனா அந்த சூத்ர ஜன்மத்துக்கு இதே அர்த்தமானு கேட்டுறாதீங்க. பிராமணோஸ்ய முகமாசீது பாகூராஜன்ய கிருதகா ஊருததஸ்ய பத்யாவிலும் சூத்ரோ அஜாயதா. இது புருஷிகிருத்த சொல்லப்படுகிறது. திருவடியிலிருந்து சூத்ர வர்ணத்தவர்கள் பிறக்கிறார்கள் தெரிவிக்கிறார் அங்க உபனிஷத்துக்காரர். அப்ப திருவடியிலிருந்து பிறக்கிறான்னா என்ன அர்த்தம், திருவடிதான் பிரதானம். அவ ரொம்ப உயர்த்தியால் கொண்டாடுறார். அப்ப சூத்ர சபத்துக்கு சுக்கு அப்படின்னா சோகத்தோடு இருக்கக்கூடிய ஜன்மம். ஏன்னா தாய் தந்தையர் கொடுத்தாங்கன்னா மாறி மாறி பரபிறப்பம் பண்ணிடும். அதான் சூத்ரன்னு பேரு. சூத்ரன்றது 4ஆவர்ணத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கப்படாது. 4ஆவர்ணம் வேறு, இந்த சூத்ர சப்தத்துக்கு உண்டான அர்த்தமே வேறு. இங்க சுக்கு என்று சோகத்தை கொடுக்குறாங்கன்னா அவ அவ வயதுல பிறந்தாலே நம்ம பட்டுட்டு தான் இருக்கணும். கர்மாவில் தானே பிறக்கிறோம். அந்த ஜென்மத்தை யார் கொடுக்குறா, தாய் தந்தையர் கொடுக்குறான். ஆனா அந்த ஜன்மத்தை காட்டிலும்
ஆச்சாரியன் கொடுக்கக்கூடிய ஜென்மம் எது? பிராமணன். அதான் ஆனந்தப்படக்கூடிய ஜென்மத்தை ஆச்சாரியன் மட்டும்தான் கொடுக்குறான். ஆனந்தமா இருக்கிறேன்னா நம்ம ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஆத்மாவுடைய நிலை என்ன, பரமாத்மாவோட நிலை என்ன, ரெண்டையும் சொல்லிக் கொடுக்குறானோ அந்த நிலை நல்லா தெரிஞ்சுட்டு மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஓய்வினையும் அர்த்த பஞ்சக ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாருனோ. சொல்லிக் கொடுத்தோடனே நமக்கு எந்த விதமான சோகமும் வரவதற்கு வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சுட்டோமே, ஓ ஜீவாத்மாவுடைய ஸ்திதி இது, பரமாத்மாவுடைய ஸ்திதி இது, பரமாத்மா அடைவதற்கு உபாயம் இது, அடைஞ்சவன் புருஷார்த்தம் இது, இத்தனை நாள் ஏன் அடையல விரோதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அங்க சோகம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தாய் தந்தையாரால கொடுக்கப்பட்ட ஜென்மா சோக ஜென்மம், அதான் சூத்திர ஜாதின்னு தெரிவிக்கிற. அப்படி இருக்க செய்து இப்படி அந்த ஜென்மை ஆச்சாரம் ஆக வித்தியை கொடுத்த உயர்ந்த ஜென்மமாக ஆக்குகிறது யார்? குருதான் அனுப்புறார். குரு என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியன் தான் வித்தையை கொடுக்கிறார். அப்படி ஆச்சாரிய தேவோ பவா, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவான்னு இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வித்தையை கொடுக்கிறார் ஆச்சாரியன். அது மட்டும் இல்ல, குரு என்றது உயர்ந்த ஸ்தானம். அது மட்டும் குருவே மாதா குருவே பிதான்னு தெரிவிக்கிறது சாஸ்திரமே. குருவே மாதா குருவே பிதா, பிரியம் மட்டும்தான் பிரிய இதங்களை கொடுக்கிறபடியாலே குருதான் பிரிய இதங்கள் இரண்டையும் கொடுப்பார். சுவாமி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமே, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்னையான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையால் கருத்துவர் ஆதரின் அன்னையாய் அத்தனாய் அப்படின்னா, அப்ப நான் குரு தான் என்ன பண்ணுவாரு? பிரியத்தையும் கொடுக்குறார், ஹிதத்தையும் கொடுக்குறார். பிரியம் எது? பகவத் விஷயம். ஹிதம் எது? அது அடைவதற்குண்டான நிலை என்னோ அது தெரிவிக்கணும். அப்ப பெரிய ஹிதத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதனால பகவானை பற்றி பூர்ணமா தெரிவிக்கிறபடியாலே அந்த குருவுக்கு அந்த ஆச்சாரியனுக்கு அண்ணல்னு பேர். அண்ணல்ங்கிற சப்தத்துக்கு உண்மையான சப்தத்துக்கு அர்த்தம் இதுதான். அண்ணல்னு நம்ம வேற யாரும் சொல்லிட்டு போனா அது இருக்கான்னு தான் பாத்துக்கணும். அண்ணல் அப்படின்ற இல்லையா? அதனாலதான் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிரை சுரணி திரிவேங்கடத்தி எண்ணில் தெல்புகள் வானவரீசனே. எங்க இருக்கு? 3 திருவழி. அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல அண்ணல்னு சொன்னா பந்துக்கள், உறவினர்கள், ரிலேஷன்ஸ். அந்த உறவினத்துக்கு ராமானுஜன் நமக்கும் பாந்தத்தியம் உண்டா, உறவுத்தன்மை உண்டான்னா என்ன சமயம்? 2 பேருக்கு என்ன சுவாமி உறவு? 2 பேர் உறவுன்னா அவர் என்னை சிருஷ்டிக்கவே இல்லையே சுவாமி, பகவானுக்கு எனக்கு உறவு உண்டு, உந்தன்னோட உறவை நமக்கு இங்கு ஒழிக்க முடியேன்னா இந்த மாதிரி காலக்ஷேபங்கள் கேட்டுதான் ஆச்சார வைபவம் பூர்ணமா தெரியும். அவர் என்னவோ நம்மளை போலதான் ஜீவாத்மா. அப்ப பகவானுக்கு உண்டான வைபவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ, அது காட்டிலும் மேம்பட்ட வைபவம் ஆச்சாரனுக்கு. அதெல்லாம் எங்க தெரியுதுன்னா புஸ்தகத்தை பார்த்தா தெரியாது, காலக்ஷேபம் கேட்டாதான் தெரியும். இது என்ன அண்ணன் இருக்கு இல்லையா? இப்ப அவருக்கும் நமக்கும் அவர் ஒன்னும் நான் சிருஷ்டிக்கவே இல்லை, சிருஷ்டிக்கவே இல்லை. சிருஷ்டித்தாருன்றா ஜெகத்காரணத்துவம் வந்துருவோம். சுவாமி அவர் தான் சுவாமி பிதா. இப்ப நவவித சம்பந்தம் பார்த்தோம்னா பிதாக ரக்ஷக சேஷி பக்தா அப்படின்னு பார்த்தோம்னா பிதா புத்திர சம்பந்தம், ரக்ஷக சம்பந்தம், சேஷி சம்பந்தம், பர்த்தபாரியா சம்பந்தம். இந்த சம்பந்தம்லாம் ராமானுஜம் இருக்கா சுவாமி? இதெல்லாம் பூர்ணமா இருக்கா? இப்ப பிதா புத்திர சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம்னா ராமானுஜ துவயம், ராமானுஜ என்ன சொல்லணும், 3 ராமானுஜ திருமந்திரம், ராமானுஜ துவயம், ராமானுஜ சதுஸ்லோகி அப்படி சொல்ல சதுஸ்லோகி கிடையாது. அப்படி இருக்கு. அது 3ஐயும் பார்த்த போனோம் ராமானுஜரை பத்தி. ஏன் சொல்லுவதுன்னா அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார்? ஜெகத்காரணத்து உறவெல்லாம் சொல்லலாமான்னா இவர் சிருஷ்டிக்கிறதுக்கு இவர் காரணம் இல்லையா சுவாமி? சிருஷ்டிப்பதற்கு இவர் காரணம் உண்டான்னா உண்டுன்றார். உண்டுன்னு பிரமாணம் எடுக்கிறாரு. சகிவித்யா தஸ் ஜத ஜயந்தி தத்ரேஷ்டம் ஜன்மான். என்ன பாருங்க, சகிவித்யா தத் ஜயந்தி தத்ரேஷ்டம் ஜன்மா அப்படின்னா குழந்தை பிறக்கிறா இல்லையா? பிறக்கவுடனே அந்த பிறக்கிற குழந்தையை பிறப்பிக்கிறான் ஆச்சாரியன். ஆனா ஞான ஜன்மத்துக்கு அவர்தான் தகப்பனார். அதனால சம்பந்தம் உண்டுன்றார். 2 ஜன்மா, சரீர ஜன்மா, ஞான ஜன்மா. சரீர ஜன்மாவுக்கு தாய் தகப்பனார் தான் காரணம், எந்த சந்தேகமும் முடியாது. இன்னார் தாயார் இன்னார் தகப்பனார் சொல்லுது. ஆனா ஞான ஜன்மா இருக்கணும். அந்த ஞான ஜன்மா என்றது எங்க இருக்கு? அந்த ஞான ஜன்மா வந்தா தான் அன்று நான் பிறந்த பின் மறந்திலேன் வார்த்தையே வருது. ஞான ஜன்மா வர்றதுக்கு முன்னாடி பிறந்ததாகவே கிடையாது. அதான் திருவேஷாவை தெரிவிக்கிறார். அன்று நான் பிறந்திலேன்,
நின்றதந்த ஊடகத்து இருந்ததென்ற பாடகத்து அன்று வெட்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னெஞ்சுலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அன்னைக்கு நான் பிறக்கலைன்னா ஞான ஜன்ம பிறந்திருக்கேன், ஆனா ஞான ஜன்மா இல்லை. அப்ப ஞான ஜன்மா இருந்தா தான் பிறந்த மாதிரியே அர்த்தம். பிராமணர்கள் துவச்சான்னு பேர், இரு பிறவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் பிறவி சரீர ஜன்மா, அடுத்து அவளுக்கு யஜ்ஞோபிதி கும்பிடுறான்னு உபநயனம். உபநயனம் பண்ணப்பட்டவர் தான் அவருக்கு இரண்டாவது பிறவி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் அவளுக்கு ஞான ஜன்மா பிறக்கிறது, வேதம் கற்றுக்கொள்வதற்குண்டான யோக்கியத்தை பெறுகிறார்கள் பிராமணர்கள். எதுக்கு சொல்லணும்? அதே போல சகவித்யா தத ஜெயந்தி சிரேஷ்டம் ஜென்மா அப்படின்னா இந்த ஜான ஜன்மாவுக்கு யார் தகப்பனார்? ஆச்சாரியன் தான் தகப்பனார். அதனால சம்பந்தம் உண்டுங்கிற ஆக உபதேசம் ஆச்சாரியனா இருந்து கொண்டு ஓர் சம்பந்த நமக்கம் அவருக்கு இருக்கே, உபதேசம் பண்ணிருபடியாலே எல்லா பந்துவும் ஆச்சாரியன். இதெல்லாம் அண்ணல் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கணும். எல்லா பந்துவும் ஆச்சாரியன், இதைத்தான் தெரிவிக்கிறார். இதே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். மாதா பிதா யுவதயகாஸ்தனயா விபூதி சர்வம் யசேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யசன குலபதி. இவருடைய குலத்துக்கு தலைவன் யாரு தெரியுற? சகலவித பந்துவாகவும் ஆச்சாரியனான நம்மாழ்வரை கொண்டார் இல்லையா, அப்படி தெரியா, அப்படிதான் தெரிவிக்கிறார். ஆஹா மாதா பிதா யுவதய ஸ்தலையா விபூதின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனாலே ரெண்டாவது சிஷ்யர் சமப்பட்டா ஆச்சாரியன் சமப்படுறாராம். அந்த மாதிரி உண்டா சுவாமி சீவசம் ரொம்ப நாள் எடுத்துக்கார். சிஷ்யன் ஏதாவது சமப்பட்டான்னா என்னுடைய காவல் ஷோ சரியில்லை அப்படின்னு ஆச்சாரன் நினைப்பானா. நான் தான் சரியா அந்த சிஷ்யனை ரட்சிக்கல, அவன் ஏதோ சமப்படுறான்னா ஓ அந்த சமத்துக்கு தான் சரியான முறையில் அவனை கொண்டு வந்து இருக்கணுமோ, நல்ல உபதேசம் பண்ணிருக்கணுமோ, அந்த உபதேசம் நான் பண்ணல, அதனால என்ன பண்றேன் நான் தான் காரணம்ன்றார். என்னுடைய காவல் ஷோரி சரியில்லை என்ற ஆச்சாரன் எனக்கு கொடுத்த பணியை நான் சரியாக செய்யவில்லை. பகவான் அனுப்பிச்சிருக்காரனோ ஆச்சாரியனா, அந்த அனுப்பினது தந்தவன் நான் பண்ணிருக்கணுமோ, அந்த பணியை நான் சரியா செய்யலை. பகவான் என்னை அனுப்பியதை இவனை திருத்தி தன்னுடைய திருவடியிலே சேர்ப்பிக்கதான் என்னை அனுப்பினான். ஆனா இவன் வீணா போனா நமக்கன்றோ இழவு என்று யார் ஆச்சாரன் நினைக்கிறார்? நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு நல்லது நடந்தா நமக்கு தானே சுவாமி நினைக்கிறோம். நமக்கு நல்லது நடந்தா நம்மை காட்டிலும் ஆனந்தப்படக்கூடியவர் யாருன்னா ஆச்சாரியன் தான். ஏன்னா ஆச்சாரனுக்கு என்னன்னா இந்த ஆத்மா கொண்டு போய் பகவான் திருவள்ளுவர் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவருடைய லட்சியமே. பகவான் அவளை அவதரிப்பதற்கு காரணமே அதுதான். அப்ப அதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கோ, எங்கேயோ திரிஞ்சுட்டு இருக்கான், மாறி மாறி பலவிரப்பம் பிறந்துன்னு திரிஞ்சுட்டு தானா. அதனால ஆச்சாரனுக்கு இன்னும் இந்த சிஷ்யன் மோசமா இருக்கான் அந்த நினைக்க மாட்டான். சிஷ்யால என்னைக்குமே குறை சொல்லவும் மாட்டான் ஆச்சாரியன். இல்லையா சுவாமி, சில சிஷ்யாலாம் அப்படி வரா போறா, இவன் இருக்கா போறா அப்படின்னா அப்ப கூட இன்னொரு சிஷ்யா புரியறதுக்காக சொல்றேன். சில விஷயங்கள்லாம் ஸ்ரீவர்த்தன நிமிஷம் உள்ளுக்குள்ள போனதான் நல்லா தெரியும், மேலிருந்தே வாரி சொன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு சிஷ்யன் குறை சொல்லிட்டு இருக்காரு, சுவாமி அப்படியே டெய்லி வந்துட்டு இருக்கேன், இல்ல மாசத்துக்கு 2 தடவை வந்துட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் கைங்கரியம் பண்ணிருக்கேன், அந்த சிஷ்யன் மாறும் உறவே இல்லை அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு இருக்காரு. அதுவும் வந்தாலும் ஒரு கைங்கரியம் பண்றது இல்லை, நான் என்னமா பண்ணிருக்கேன்னு சொன்னாச்சுன்னா இதுக்கு ஆச்சாரம் என்ன பதில் சொல்லுவார்? ஆமா நீ தான் உத்தமன், அவர் தான் அவனுக்கு தாழ்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லவே மாட்டேன். எந்த நிலையிலுமே சிஷ்யனை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆச்சாரியன். ஏன்னா விட்டு கொடுத்தானா பகவான் உடனே அவர் மேல எடுத்துவாரு. ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதைத்தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஆச்சாரியன் எப்படி நோக்கிறான்னு அதை வைத்துக் கொண்டுதான் மோட்சமே கொடுக்குறாரு பகவான். சொல்லவே மாட்டாரு. இல்லையே அந்த மாதிரிலாம் சிறப்பா, அந்த மாதிரிலாம் பேசுவது என் மேல எவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? உனக்கு தெரியாது, எத்தனை பிரீத்தி வச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா? அதனால நீ அந்த மாதிரி பேசப்படாது, பேசாத. ஏன்னா நீ எப்படி கைங்கரியம் பண்றியோ அதே போல வேறு விதத்துல கைங்கரியம் பண்ணிருக்கான். அப்படி நீ விட்டு கொடுக்காம பேசக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கணும். அப்பன்னா அவன் அந்த ஜென்மா கொடுத்துருக்கானோ, அப்ப ஆச்சாரம் நமக்கு சம்பந்தம் எடுக்கணும். அதைத்தான் அப்படிப்பட்ட சம்பந்தம் நல்லா தெரியணும், அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இவனுடைய இவ்வாக ஒருவேளை அந்த சிஷ்யன் எங்கேயோ போயிட்டான்னா தன்னுடைய காவல் சோறு நாம் சரியா பண்ணல இதுதான் தெரிவிக்கிறார். இது குரத்தாழ்வாரை பத்தி கூறத்தாண்டால் தெரிவிக்கிறார். குரத்தாழ்வாருடைய தர்ம பத்தினு கூறத்தாண்டார். அவரை பிரம்மசுந்தரராயர் ரொம்ப சமத்தை கொடுத்திருந்தா. இத்தனையும் கூறத்தாழ்வார் சிஷ்யன் தான் அவன். அந்த பிரம்ம பெரிய தனிகன், நிறைய சமத்தை கொடுத்திருந்தான் சுவாமிக்கு கூறத்தாழ்வாருக்கு. அந்த சமப்படுத்தியிருந்தாலே அவர் கிளம்பி போயிட்டார். கூறத்தாழ்வான் கிளம்பி அவருக்கு மோட்சத்துக்கு போயிட்டார். கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரம்மசுந்தராயனுக்கு அண்ணனும்
அதுக்கப்புறம் அவனும் பராசர் பாட்டுக்கு நிறைய சமத்தை கொடுத்துருந்தான். அவர் அங்க இருக்க முடியாம எங்க போயிட்டாரு, அவர் அங்க இருக்க சில சில திவ்ய தேசங்கள் போயிட்டாரு. திருமாலின் அழகர் சன்னதி, அதே போல திருக்கோட்டில் அங்கெல்லாம் போயிருந்தார். போயிருக்க செய்து அதுக்கப்புறம் இந்த வீரசுந்தர பிரம்மராயன் அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வருத்தப்படுறாளாம் புறத்தாண்டார். ஏன் சுவாமி, இவர்தான் படாத பாடு படிச்சுட்டு இருக்காரு. சுவாமி புறத்தாண்டரும் படித்தினார், அதே போல பராசரவன் படித்தினாருன்னா, இல்ல ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் மோட்சம் போகலையே. இதுதான் ஆச்சாரிய புருஷருடைய நிலை. இதுதான் ரொம்ப நம்ம என்ன ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆச்சாரிய புருஷால சாமானியம் கிடையாது, சாமானியமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எந்த சிஷ்யான அவை மூர்க்கத்தனமா இருக்க சிஷ்யாருன்னா அவ தப்பா நினைக்கவே மாட்டான். அவளுக்கு இருக்கக்கூடிய பரதந்திரனான தன்மைதான் அவளுக்கு அர்த்தது. சுவாதந்திரியமா அவள்கிட்ட கிடையாது. இல்லாதபடியா என்ன பண்ணா, எத்தனை மூர்க்கத்தனமா இந்த சிஷ்யன் இருந்தாலும் அவனுடைய நன்மையே பார்த்துட்டு பாரு தவிர, இவ்வளவு மோசமா இருக்கான, இவனுக்கு நம்மையே வேண்டாம் அப்படின்னு மனசால ஒரு நினைவு வருமானம் வரக்கூட வராது. அந்த நினைவு, அதுதான் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேருபவன் தான். மலபால் பூர்ணமா தெரிவிக்கிறதுக்கு காரணம் தெரியல. அந்த வீரசுந்தர பிரம்மராயன் போன உடனே வருத்தப்படுறான். எல்லாரும் கேட்டா, என்ன சுவாமி இந்த மாதிரி உங்க பர்த்தாவாக இருக்க குரத்தாழ்வாருக்கு என்ன சமத்தை கொடுத்தார், உன் பிள்ளையாக இருக்கிற பராசப்பட்ட என்ன சமத்தை கொடுத்தார், இருந்தாலும் குரத்தாழ்வாவுடைய சிறுவடி சம்பந்தியா இருந்து கெட்டு போயிட்டாரு வருத்தப்படா இல்லையா? அதே போல இங்கும் பிறருடைய சமம் எல்லாம் தன்னுடைய இழவாக நினைக்கிறாரு யாரு, ஆச்சாரியன். அதனால இப்படிப்பட்ட, அது மட்டும் இல்ல, இன்பங்கள் எத்தனை வந்தாலும் அந்த இன்பங்கள் இந்த சிஷ்யன் பேராக பெற்றான்னு அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? பகவான் அடைந்தால் எம்பெருமானுக்கு மங்களாசாசம் ஒருத்தர் கிடைச்சிட்டார், எந்த நிலையோடு ஆச்சாரியன் ஆனந்தப்படுகிறாங்க. நாம என்ன பிரயத்தனம் பண்ணமோ அந்த பிரயத்தனத்துக்கு தந்தா பிற இந்த ஜீவாத்மா இந்த இவன் நேரா பகவானுடைய திருவடியில கைங்கரித்துக்கா போயிட்டு ஆனந்தப்படுறா இல்லையா? அப்ப மற்ற 70 பேர்கள் எல்லாமே தன் பேராக தன் இழவாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஆச்சாரியன். இது போல ராவணனுக்கு யுத்தத்தையே தேடினான். நிவேதியத மாம்சத்வம் பீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்தனன்னு அங்கிருந்து கிளம்பி வந்தான் விபீஷணன். கூடாதுன்னு சொல்லிட்டாலும் சுக்ரீவன். எத்தனை பேசணும் அதெல்லாம் பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சுக்ரீவா நீ போய் ஐஷன்வா விபீஷணன் கிளம்பிச்சு. சுக்ரீவா ஒரு நிமிஷம் என்னன்னா, நீ ஒவ்வொருத்தரையும் பயிரா வந்திருக்கா ஐஷன் மட்டும் கேட்கறியானோ? ஒருவேளை ராவணனே வந்தாலும் திரும்பி நீ கேட்காத ஐஷன் மட்டுமான்னு, ராவணனே வந்தாலும் ராவணே ஐஷன்வா, அவனே நம்ம அங்கீகாரம் பண்ணுவோம். எதுக்கு சொல்றேன்னா, அப்ப ராவணனுக்கே இதத்தை தேடி நாளையா சுக்ரீவன் மூலமாக எதுக்கு சொல்ல வந்தனா, ராமன் அப்படிப்பட்ட ராமன். அந்த ராமனை பத்தி இவ்வளவு தூரம் என்னன்னா, அந்த ராமனுக்காக அது உண்டோ இல்லையோ அவ்வளவுதும் பூர்ணமா தெரியும். ஆனா ராமானுஜருக்கு சம்சாரியுடைய நன்மைதான் பிரதானம் வச்சிருக்காரு. அதான் அப்படிப்பட்ட இதை அண்ணல் ஆக இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத் தரம் செப்பன் அண்ணல் ராமானுஜன். இப்படிப்பட்ட ராமானுஜன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே. இரவும் பகலும் விடாது வியாக்கியானம் வாசிக்கிறேன். அல்லும் பகலும் இடைவீடின்றி என்கிறபடியே திவாராத்திர விபாகமர இடைவிடாதே எந்தன் சிந்தையுள்ளே பண்டெல்லாம் ஆச்சாபரனாய் பொந்து இப்போது இவ்விஷயகாரத்தை பெற்ற என்னுடைய ஹிருதயத்தினுள்ளே நிறைந்து அஷ்ட மாத்திரமின்றிக்கு குணங்களோடும் விக்கிரகத்தோடும் விஜிப்போடும் கூட அதிலே பூர்ணமாய் புகுந்து அணுவான ஆத்மாவினுள்ளே விபுவான ஈஸ்வரன் சொரூபரூப குணங்களோடு அச்சங்குச்சிமாத வியாபத்தில் இருக்குமா போலே காணும் எம்பெருமானம் அதிசூஷ்பமான இவருடைய திருவுள்ளத்திலே அசங்குச்சிதமான வியாபத்தில் நிற்கிறபடி ஒப்பரவிருந்தான். இவ்வாச்சரியத்துக்கு சதர்சம் இல்லாதபடி இருந்தார். அதிலே தானே சுப்பிரதிஷ்டதாய் எழுந்தருளி இருந்தார் என்பது ஒப்பு சாதர்சியம். இப்ப தெரிவிக்கிறார். நிறைந்து ஒப்பரவிருந்தான் தெரிவிக்கிறார். அதாவது என் அறிவினையின் திறம் செட்டு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் தெரிவிக்கிறார். இதுக்கு ஆழ்வார் திருநெல் சுவாமி ராமேஸ்வர சுவாமி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா, பல காலம் பலவினைகள் அருவினை பாருங்க. என்ன பல காலம் பலவினைகள் அருவினைகள். அப்பனா பல அருவினைகள். என் அறிவினையன் திறம் செட்டு இரவும் பகல விடாதுன்னு சொல்லிக்காரணும். அதுல என்னதுன்னா,
இந்த பாவம் பட்ட எப்படிப்பட்ட பாவம்னா பலவினைகள் அருவினைகள், அப்படிப்பட்ட வினைகள். ஏன்னா இது பலவினைகள் அருவினைகள் என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் பண்ணினேன், பாபம் பண்ணினா அது பாபம் தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச மறுபடியும் பண்ணுவணும் மாட்டேன். அது என்னமா சுவாமி பண்ணு, அதெல்லாம் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாரு சுவாமி அதனாலதான் அது வந்து அதை நீங்க அவாய்ட் பண்ணுவோம், அது வேண்டாம்னு சொன்ன உடனே விட்டுருவோம் மனம். அன்பு திருவரங்கத்தவன் என்ன தெரியும்னா, பல தடவை பண்ணியிருக்கேன், பல வினைகளை பண்ணியிருக்கேன், பல தடவை பண்ணியிருக்கேன். என்னது தவறுகள் பல, ஆனால் ஒவ்வொன்றும் சரி பல தவறுகள் பண்ணிருக்க சுவாமி, 10 தவறு பண்ணிருக்கேன் வச்சுக்கேன், ஒவ்வொரு தவறுகளும் ஒரு தடவை. அப்படியா அப்படின்னா இல்ல, ஒவ்வொரு தவறுகளும் நிறைய தடவை பண்ணிருக்கேன். அது என்னமா சுவாமி நாம பண்றோம், பண்ணாமலாம் ஒண்ணும் இல்லை. இது சொல்லுங்க, பல தடவை பண்ணிருக்கேன், பல வினைகளை பண்ணிருக்கேன், ஆனா தவறுகளும் பல இருக்கு. பல தடவை பண்ணினேன், பல வினைகளை பண்ணினேன், தவறுகளும் பல பண்ணினேன். சரி அப்ப நான் நிறைய பார்க்கணும், ஒரு 15, 20, 100 வச்சுக்கோ, 100 தவறுகள் பண்ணிருக்கான்னா இது முதல் தவறை, 2வது தவறு, 3வது தவறு. அப்படின்னா முதல் தவறையே 10 தடவை பண்ணிருப்பேன், 2வது தவறையே 10 தடவை பண்ணிருப்பேன். அந்த மாதிரி 100 தவறுகள். அதான் தெரிவிக்கிறார், ஒவ்வொரு தப்பையும் நிறைய தடவை பண்ணிருக்கேன், அதைத்தான் அருவினைங்கிறார். என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது. என் அருவினைன்ற அநேகமா முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாம் நிறைய பண்ணப்படாதுன்னு சில பேர் சொல்லுவார். அதான் தெரிஞ்சுட்டு சுவாமி பட்டாதான் தெரியும் என்னமோ சொல்லுவாரு. சிலதெல்லாம் பழமொழிலாம் வச்சுட்டு இருக்கான், பட்டாதான் தெரியும் இவாளுக்கு அப்படின்றாங்க. அப்பனா அந்த பட்டு சுவாமி பட்டை என்னணும் இனிமே வேண்டாம் தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பண்றா. ஏன்னா இந்த ஞானம் என்ன பட்டதே கிடையாது. எந்த தவறை இடைத்தனோ அந்த தவறை திரும்ப 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 பண்றேன். ஏன் சுவாமி ஒரு தப்பைத்தானே நிறைய தடவை பண்ணினான் என்னன்னா, அது இல்ல, பல தவறுகளை பல தடவை பண்ணினேன். ஒரு தவறை ஒரு தவறை பல தடவை பண்ணினேன்றது வேற, அது வேற. அப்படின்னா ஒரே தப்பு நிறைய பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு அப்படி அர்த்தம் இல்ல. பல தவறுகள் பல, அந்த பல தவறுகளை பல தடவை பண்ணியிருக்கேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதான் தெரிவிக்கிறார். அதைத்தான் அருவினைன்றது. என் அருவினை ஏன் என்ன, உலகத்தார் அருவினை அன்று என் அருவினை, என் அருவினையின் திறம் செற்று இரவு. ஏன்னா சில பேர்லாம் பாவங்களா இன்னொருத்த மூலமா வந்துருமா சுவாமி, ரொம்பன்னா இது நம்ம பார்த்திருக்கோம். சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா தொலைக்கரிச்சு பகவான் இன்னைக்கு இவாள் வந்து மோட்சத்துக்கு ஆக்ஷன் நடிச்சுக்காச்சுக்க, அவர்கிட்ட சஞ்சித கர்மா பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் என்ன பண்றது, பாபம் இருக்கும் புண்ணியம் இருக்கும். அந்த புண்ணியமானது யாருக்கெல்லாம் அவளுக்கு அனுகூலர்கள் அவளை கொண்டு போய் சேர்த்துறான். யாரெல்லாம் பிரதிகூலமா இருக்காள், பிரதிகூலம்னா இவாளுக்கு எதிர்த்தட்டா யாரெல்லாம் இருக்காளோ அவள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறான். இவருக்கு எதிர்த்தா இருந்துருந்தா வச்சுக்க, இவாளுக்கு வந்துருக்கணும் அப்படி சொல்லல. என்ன அருவினை இன்னொருத்தரால பண்ணப்பட்டது இல்ல, எல்லாமே என்னோட வினை, நான் தான் பயணம். ஏன்னா உலகத்தால் பல பேர் நம்மன்னா நாலந்து தப்பு பண்ணியிருப்பா, ஆனால் நான் அனாதி காலமாக அசங்கேயமான தேர்வுகளை பண்ணியிருந்தேன். அப்படின்னா இப்படி அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு தவறு, அது ஒரு தவறு, அது ஒரு தவறுனா தவறுகளே பல பல விதம், வர்ணங்கள் பல பல விதங்கள் இல்லையா. வர்ணங்கள்னா வண்ணம், கலர்ஸ். நம்ம அந்த மாதிரி எத்தனை விதவிதமா நிறைய தவறுகளை பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ண அதுதான் எழுதுறேன். அகமஸ் அபராதானாம் ஆலயகா, அகமஸ் அபராதானாம் ஆலயகா, வரிசையா பிரமாணம் சாதிக்கப்படணும். அபராதங்களுக்குள்ளே கொள்கலம், அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடம் இது சுவாமி. சில பேரும் குப்பையெல்லாம் வச்சுட்டு இருப்பா, எங்க போடுறது, இங்க போடுங்க இங்க போடுங்க இங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுறா. இதெல்லாம் ஒரு தொட்டி வச்சுப்பா, அதை போட்டு இருக்காரணும். சரி அதை போட்டுரும் இல்லையா. அப்ப எல்லா குப்பையும் போடுற உடைய இருக்கணும். அதே போல எல்லா அபராதம் எங்கிட்டயே இருக்கு, வேற யாரும் பண்ண வேண்டாம். அந்த அபராதங்கள் இருப்பிடம் யாருன்னா நான் தான் அப்படின்னு தெரிவிக்கிறேன் இல்லையா. அபராதங்களும் கொள்கலமா இருக்கிறேன். அடுத்து அமரியாதகா சத்ரகா அசுவா பிரசு சரமதிக்கு அசுவா பிரசு போகுன்னு என்னென்ன 10 குற்றங்கள் தெரிவிக்கிற ஆளவந்தா ஸ்தோத்திரத்தினத்துல 10 குற்றங்கள் தெரிவிக்கிறார். அப்படிங்கச்சே நான் இத்தனையும் பூர்வாச்ச வரிசையா சொல்றேனோ, ஒவ்வொன்னும் வியாக்கியானம் பண்ணிதான் நம்ம தெரிஞ்சு கொண்டதே கிடையாது. இது இருக்கிற விஷயத்த சொன்னாரு நன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த தப்புகள் இருக்குன்னு தெரியல. தாழ்ந்த பலனுக்கு ஆசைப்படு, அமரியாதகா தாழ்ந்த பலனுக்கு ஆசைப்படுறது. தாழ்ந்த பலன் அவ வீடு வச்சிருக்கா, நானும் வீடு இல்லை. அப்ப ஏதாவது உத்தியோகத்துல ஏதாவது பண்ணி சம்பாதிச்சிடலாம், அப்ப தாழ்ந்த பலனை காட்டுது. வேதத்திலே மரியாதை அற்றவன், சாஸ்திர மரியாதை இருக்கணும், சாஸ்திர மரியாதை அற்றவன். அதுக்கு மேல பெரியவர்கிட்ட மதிப்பே கிடையாது.
பெரியவா ரொம்ப பெரியனா அவருக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியுமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவருக்கு தான் ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் மதிப்பாட்டுவான். அது மட்டும் நின்றவா இல்லா நெஞ்சி சஞ்சலஞ்சு மனகிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா என்னுடைய மனசு சஞ்சலமா இருக்கு அர்ஜுனன் சொன்னா போல திருமங்கியாவை திருக்கிறார். நின்றவா நெல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கை நிர்வீசிமரன்னு அப்படி இருக்கச்சது உலகத்தில் இருக்க பொறாமைகளுக்கெல்லாம் இருப்பிடம் பிறப்பிடம் நான் தான். யாரார் என்னென்ன பிறர் மினுக்கும் பொறாமை இல்லா பெருமையை பெற்றோமேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். யாரு ஆழ்வார்ன்னு மணவாள மாவடிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல ஜன்னரங்கர் சீரலுக்கு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதிர்கலை சொற்படியை நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம், பெண்ணையொன்று தனியொன்றில் பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கும் நாரம் அது மினுக்கணும் ஒண்ணும் அவன் பார்த்து பொறுமையா பண்ணுது. என்னமா சட்டை போட்டுருக்காரு, என்னமா கால் சடையை போட்டிருக்க, என்னமா அலங்காரம் பண்ணிருக்க, என்னமா திருமண் காப்பு இருக்கு, என்னமா அவருடைய திருமணி தாடங்கள் அப்படின்னு இருக்காரியா பொறாமை இல்லையா, அந்த பொறாமை கிட்ட இல்லைன்னு தெரிவிக்கிறார் மணவாள மணி. ஆனா இங்கன்னா அந்த பொறாமை படும்படியா நான் இருந்தேன்னு தெரிவிக்கிறேன். என்ன ஒரு பொறாமைக்கு இருப்பிடம் பிறப்பிடம் நான் தான். நான் யாராலும் இன்னொன்னு என்னன்னா, யாராவது நாளைக்கு நல்லது பண்ண வந்தாச்சுங்க, இன்னைக்கு அவளுக்கு தீயது பண்ணுது. அவ நல்லது பண்ண வந்திருக்காளா சுவாமின்னா அவளுக்கு தீயது பண்றது. அது மட்டும் இல்ல, விஷயாந்தரங்களை ஈடுபடுறது. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு எல்லாம் அறுவடை சப்தத்துக்கு உண்டான அர்த்தம். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் தெரிவறி அளவில்லா கிட்டம் என்று சொல்லி அந்த 24 விஷயங்களையும் ஈடுபடுறது. அது மட்டும் இந்த விஷயத்தை அடைய சரி சுவாமி அறவத்தர் என்ன பண்றாரு, சுவாமி அதெல்லாம் தப்பு போகாதீங்கன்னா அவரே விஷயம் இருக்கிறது, அவரே வச்சிருக்காரு. அப்ப இந்த விஷயம் அடைவதற்கு யாரு குறுக்க இருக்காளோ அவளை வஞ்சிக்கப்படுது. இப்படி கொள்கலமா இருக்கக்கூடிய நான் இப்படி எல்லாத்துக்கும் அமரியாதகா சுந்தரகா சரமதி அசுவா பசவுபூகுன்னு எத்தனை குற்றங்களோ அத்தனையும் கொள்கலன் நான். அதுதான் என்னது ஆசியமா தெரிவிக்கிறார் அருவினை. அருவினை இது திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா 9ஆம் பத்திரம் திரும்பி என்னன்னா, நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். நானே நானாவித நரகம் புகும் பாவம். ஒரு நரகம் 2 நரகம் இல்லை, நானாவித நரகம். நரகம் எத்தனையோ நரகங்கள் இருக்கு இல்ல, அத்தனை நரகத்துக்கு போகும் அளவுக்கு நான் பாவம் பண்ணியிருக்கேன். அத்தனை பாவம் இருக்கு, நானாவித நரகங்கள், பல நரகங்கள், பல பாவங்கள். ஆனா அத்தனையும் பண்ணது நான் ஒருத்தனு. நிறைய நரகங்கள் இருக்கு, நிறைய பாவங்கள் இருக்கு. சார் இவர் ஒரு பாவம் பண்ணாரு, இவர் ஒரு பாவம் பண்ணா, இவர் ஒரு பாவம் பண்ணா இல்ல சுவாமி, அந்த மாதிரில நீங்க கணக்கெடுக்காதீங்க. ஒரே கணக்கு, எல்லாமே நானே பண்ணேன். பாவங்கள் நிறைய, என்ன பண்ணுங்க, பாவங்கள் நிறைய இருக்கு, நரகங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த பாவங்கள் நிறைய இருக்கணும். அப்ப நிறைய பேர் பண்ணியிருப்பாருன்னா நான் ஒருத்தனே பண்ணேன். நான் ஒருத்தனே எத்தனை பாவங்கள் கூட்டங்கள் நரகங்கள் உண்டோ அத்தனை நரகத்துக்கு போற அளவுக்கு நான் பண்ணினேனோ. அதான் நானே நானாவிதன் நரகம் புகும் பாவம் பண்ணினேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா, அதை தான் தெரிவிக்கிறார். பாவங்களுக்கு முதல் நான் தான். அப்ப என்னாலே படைக்க பண்ணப்படாத பாவங்கள் எவை? என்னாலே பண்ணப்படாத பாவங்கள் இந்த லோகத்திலேயே கிடையாது. அந்த பாருங்க, இங்கு நிந்திக்கப்பட்ட கர்மங்கள் பாவங்கள் எல்லாம் என்னாலே பண்ணப்பட்டது. அகமஸ்ய அபராதானாம் சக்கரவர்த்தி. அகமஸ் அபராத சக்கரவர்த்தி. பாவங்களே நான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா பெரிய ராஜா சொல்லுவார். சக்கரவர்த்தி அபராதங்களுக்குள்ள நான் சக்கரவர்த்தி இல்ல. சக்கரவர்த்தின்னா என்ன அர்த்தம் சொல்றேன். சக்கரம் இங்க தாத்துல சொல்ற சக்கரவர்த்தி, சக்கரம் மத்தியே வர்த்ததீதி சக்கரவர்த்திகா. சக்கரம் மத்தியே வர்த்ததீதி சக்கரவர்த்திகா அப்படின்னா, சக்கரம் என்றால் வட்டமா இருக்கணும். சக்கரம்னா வட்டமா இருக்கும். அந்த வட்டமா இருக்கணும், அதன் நடுவில் இருப்பது ஒரு சக்கரவர்த்தின்னு. அது நடுவில் ஏதோ புள்ளி போட்டு வச்சுக்க சக்கரவர்த்தி பேரு. அந்த சக்கரம் இந்த சக்கரம் தான் வட்ட உலகம். இந்த வட்ட உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல அந்த என்ன பண்ணுவான்னா ஒரு நடுநாயகமா வர்த்திக்கக்கூடிய அது இருக்கிறபடியாலே சக்கரவர்த்தி. ஒரு ராஜான்னா இந்த லோகத்துக்கு நடுநாயகமா இருக்கிறன்னா அவருக்கு சக்கரவர்த்தின்னு பேரு. அந்த ராஜாவுக்கு சக்கரவர்த்தி பேரு. அதே போல புரியத்துக்கா சொன்னேன், பெரியவாச்சான் பிள்ளைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு. எதனால்னா நடுநாயகமா இருக்கு. வியாக்கியானத்துக்கெல்லாம் வியாக்கியானம் என்ற உலகை எடுத்துக்கொண்டா அந்த உலகத்துக்கு நடுநாயகமா இருக்கிறபடியாலே வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதே போல இங்க என்னன்னா, அகமஸ் அபராத சக்கரவர்த்தி. எந்தெந்த பாபங்களோட அதை ஒரு உருண்டையா பண்ணிக்குவோம். அதுல நடுவுல இருக்கக்கூடிய நிலை என்ன, நான் தான். ஏன்னா அபராத சக்கரவர்த்தின்னு இருக்கிறார்.
அப்ப சக்கரம் சுட்டுட்டே இருக்கும், வெளியே வர முடியுமானா வரவே முடியாது. சக்கரம் சுற்றிலே வெளியே வர முடியும்னா வரவே முடியாது இல்லையா? அதே போல சக்கரத்தின் மகிழில் சுழண்டு இருக்கிற தவிர வெளியே வருவதற்கு வழியே தெரியாமல் இருக்கணும். அதனால இந்த உலகத்திலே யாராலோ எந்தெந்த பாவங்கள் எல்லாம் பண்ணப்படுதோ, உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து எத்தனை பாவங்கள் எத்தனை பண்ணியிருப்பாரோ அது அத்தனையும் மேலே ஒருபடி சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். என்னென்ன பாவங்கள் யாராரு எப்படி பண்ணியிருக்காரோ அது அந்த மாதிரி நான் பண்ணிருந்தேன் பண்ணணும். அது அத்தனையும் சேர்த்து ஒரு படி மேலேதான் சேர்த்து பண்ணிருக்கா. இது சத்தியமா உண்டு திருவரங்கத்தை. அதான் என்ன அறிவினை அது பூர்ணமா இத்தனையும் நான் ஒருத்தனே பண்ணினேன் அப்படின்னு. சரி சுவாமி பண்ணினேர் வாஸ்தவம் தான். இப்ப என்ன பண்ணலாம்னா அனுபவிச்சு பார்க்க முடியாது. அனுபவிச்சா போக்க முடியுமா? போக்க முடியாது. பிராயச்சித்தம் பண்ணியா போக்க முடியுமா? போக்க முடியாது. இதெல்லாம் என் அறிவினை. இதுதான் என் அறிவினையின் திறம் செட்டு இரவும் பகால் என் அறிவினை. இது இத்தனை எப்படி சாமி ஒழிக்கணும்? ஒழிச்சுதான் ஆகணும். ஒழிச்சான். அப்பனா இத்தனை நாள் நான் சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு? செல்லுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப காணும். என் அறிவினையின் திறம் செட்டு இரவும் பகலும் விடாது அப்படின்னா இதெல்லாம் போகணுமே ஒழிக்கணுமே சென்று போகணும் சொல்லிட்டு இருக்கல எங்க போயிடுச்சுன்னு தெரியல. என்ன சுவாமி என்ன அறிவினைன்னாரு. சரி காண வேணும். என்ன அறிவினா என்னது இத்தனை நாள் எங்க போயிட்டு சுவாமி? இத்தனை நாள் நான் பாப்பா இங்க இருக்கேன்னு பண்ணிருந்தேன். இப்ப எங்க போய் செட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னோமோ அந்த சொல்லி இருக்கு வார்த்தை முடிக்கிறதுக்குள்ளே காணும். எங்க போயிடுது? வானும் மறிகடலும் காணும் ஒருங்கிற்றும் கண்டிடமால். வானத்தில் போயிட்டா, மதிகடல்ல போயிட்டா, ஆகாசத்தை போயிட்டா, எங்க போயிட்டுன்னு தெரியாம காணாமல் போயிட்டனாரு. அப்ப இப்படிப்பட்டே காணாம என் அறிவினையேன். அப்ப என்னுடைய பாபங்கள் தொலைஞ்சது. இப்ப பாபங்கள் தொலைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வரம் தெப்பம் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையன். இப்ப பாபங்கள் தொலைஞ்சிட்டு. பாபங்கள் தொலைஞ்சாலே அனுஷ்ட நிவர்த்தின்னு அர்த்தம். அப்படின்னு நமக்கு எது கூடாதோ அது போயிடுச்சு. தேவையில்லாததான் போயிடுச்சு. இப்ப இஷ்ட பிராப்தி கிடைக்கணும். என் அறிவினையின் இஷ்ட பிராப்தி எது சுவாமி? இனிமேதான் இஷ்ட பிராப்தி. எனக்கு தேவையானது கிடைக்கணும், தேவையில்லாதது விலகணும். தள்ளத்தக்கது தேவையானது கொள்ளத்தக்கது. இப்ப தள்ளத்தக்கது எது? அனுஷ்ட நிவர்த்தி. அனுஷ்ட நிவர்த்தி எது? என் அறிவினையை எம்பெருமானார் தொலைச்சிட்டார், போயிடுச்சு. இப்ப இஷ்ட பிராப்தி என எம்பெருமானார் கிடைக்கணுமோ அது என்னது? என் அறிவினையின் திறம் செட்டு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே அல்லம் பகலும் இடைவீடு நல்கி என்ன விடான் நம்பியே. அல்லம் பகலும் இடைவீடு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ள பகவான் வந்து உட்கார்ந்து அல்லம் பகலும் இடைவீடு விடான். ராத்திரி பகல் என்கிற விபாகம் வர பூர்ணமா அங்கே உட்கார்ந்து இருக்கிற மண்ணி கிடந்தார் அப்படின்னு தெரிவிக்கிறோம்னா அதே போல இரவும் பகலும் விடாது எந்த சிந்தை இல்லை. பகல் என்ன ராத்திரி என்ன இந்த வித்தியாசம் இல்லாமல் என் சிந்தையிற்குள்ளே நிறந்திருந்தானோ. யாரோ சிந்தைகள் அல்ல, என் சிந்தை. என் அறிவினையே திறம் செட்டு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே. யாரோ சிந்தைக்குள்ள என்னுடைய சிந்தைக்குள்ள. எப்படிப்பட்ட என் இந்த இடத்துல என்னன்னு சொல்றதுக்கு என்னது? ரொம்ப தாழ்ந்த என் சிந்தைக்குள்ளே நீச்சனான என் சிந்தைக்குள்ளே இருந்தார் அப்படின்னா பாருங்க. நீச்சனான என் சிந்தைக்குள்ளே இருந்தார். நீச்சனான என்னுடைய சிந்தைக்குள்ளே இருந்தார் தெரிவிக்கிறாரு. ஆஹா, அப்படிப்பட்ட நீச்சனான சிந்தைக்குள்ளே இருந்தபடியா கட்டுப்பட்டுக்கிறது. இப்ப ராமானுஜராலே விஷீகரிக்கும் நிலையை பெற்றேன். எப்படின்னா சில இடத்துல நான் அப்படியே கட்டுப்பட்டு இருப்பா. சில பாவத்துக்கு சில இப்ப உட்கார்ந்து அந்த இருக்கிற அந்த மாதிரி இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் போயிட்டு நேரா எப்பது போயிடுச்சோ இந்த ஹிருதய கமலம் காலியாயிடுச்சு. காலியான நேரா ராமானுஜன் ரெண்டு விஷயத்தை பெற்றேன். அறிவினை போயிடுத்தனாலே அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அப்ப அறிவினை போயிடுச்சுன்னா பாபங்கள் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இனி சுவாமி வந்து இருக்க வேண்டியதுன்னு உள்ளுக்குள்ள இடமே இல்லை. இன்னொருத்தர் உட்கார்ந்து ஒரு பெஞ்சு போட்டிருக்கா. அந்த பெஞ்சு மேல 2 பேர் தான் உட்காரணும். 3 பேர் உட்கார்ந்து இருக்கா. சுவாமி ஒருத்தர் உட்கார முடியுமா? முடியும். அப்ப 3 பேரையும் எடுத்துட்டு தான் ஒருத்தர் உட்கார முடியும் இல்லையா? இப்ப உள்ளுக்குள்ள என்ன அறிவினை இருந்தது? அறிவினை இருக்கிற வரையும் தான் ராமானுஜர் வரல. அந்த அறிவினை தொலைச்சதே சுவாமி தான். தொலைச்சோடனே இப்ப இது காலி ஆயிடுத்தணும். இப்ப என்ன ஆயிடுச்சு? அதாவது பட்டும் படாம இல்லாமல் சொரு எப்படி வந்திருக்காரு இல்ல? இந்த திருவரங்க தவிர எப்படி இருக்காருன்னா
இவர் சுமாரானவர். ஏன்னா இவர் தான் அருவனைன்னு சொல்லிட்டாரு. இவருடைய அருமை போக்கிட்டேன், போக்கிட்டு அப்புறம் சரி இவருடைய திருவுள்ளத்துல இருக்கணுமானோ, இருக்கணும்னா சரி இருக்கேன், அவருடைய திருவுள்ளத்துல இருக்க, இவருடைய திருவுள்ளத்துல இருக்க அப்படின்னு பட்டும் படாம உள்ளுக்குள்ள வந்தாருன்னா இல்ல. சொருபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்ன, இது அத்தனையோடும் புகுந்தான். சொரூபன இயற்கையான தன்மை, ரூபம்னா திருமேனி, குணங்கள்னா அவருடைய கல்யாண குணங்கள், விபவங்கள்னா அவருடைய சேட்டுதங்கள், இது இத்தனையோடு புகுந்தான். இது திட்டான சொல்றார். பூர்ணமாக புகுந்தான். பூர்ணமாக அணுவான ஆத்மாக்குள்ளே விபுவான ஈஸ்வரன் சொரூப ரூப குண விக்கிரகத்தோடு வியாபித்து நிற்குமா போலே. எக்ஸலண்ட் எடுத்துட்டார். ஏன்னா இந்த ஆத்மா அனுஸ்வரூபம், அந்த அனுஸ்வரூபத்துக்குள்ளே பகவான் விபுலமான ஈஸ்வரன் அங்க எப்படி இருக்கானா, நன்னா விசாலமா படுத்துன்னு தூங்குறானா. ஆனா ஆத்மா அணுன்னு சொன்னா அதுக்குள்ள இடம் இருக்குமானா, அவருக்கு இடம் இருக்கு, விசாலமா படுத்துட்டு இருக்கானா. அப்படி இப்படி படுத்துட்டு இருக்கிறது எப்படி, அந்த சொரூபம் என்ன, குணம் என்ன, ரூபம் என்ன, விபவம் என்ன, இதோடு இருக்குமா போலே. எங்க எம்பெருமான் பகவான் அத போல இந்த ஆத்மாக்குள்ள நிற்குமா போலே எம்பெருமானாரும் இந்த சூஷ்மமான இவருடைய திருவுளத்திலே பறந்து இருக்கிறார். எம்பெருமானார் என்று சொல்ற ராமானுஜர் திருவரங்கத்தமனுடைய திருவுள்ளத்துக்குள்ளே பறந்து இருக்கிறார். கரந்த சில் இடந்துரம் இடந்துகள் பொருள் தூரம் கரந்தெங்கம் பரந்துடன் இவையுண்ட கரணை அப்படின்னு தெரிவித்தார். அப்ப விஷயாந்தரத்தை ஒழித்து ஆழ்வார் திருவள்ளத்துக்குள்ளே பகவான் நுழைந்தார். விஷயாந்தரத்தை ஒழித்து ஆழ்வாருடைய திருவள்ளத்துக்குள்ளே பகவான் நுழைந்தார். இந்த இடத்தில் பகவத் விஷயத்தை தாண்டி ராமானுஜர் என்னுடைய திருவள்ளத்துக்குள்ளே புகுந்தார். பெரிய விஷயம் அது. என்னைக்குமே சர்மபர்வ நெட்டை என்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. புரியத்துக்கா சொல்றேன். இப்ப விஷயாந்தரம் ஈடுபட்டு இருந்தேன், கண்டு கட்டு எதையோ ஒரு ஐஸ்வர்ய அனுபவம், இந்த அனுபவத்துல இருந்திருந்தேன். சாமி அதெல்லாம் தப்பு தப்பு, அதெல்லாம் சரி கிடையாது, சாஸ்திர சம்பந்தம் கிடையாது அப்படின்னு தப்ப சொல்லி பகவான் விஷயத்துல ஈடுபட்டுன்னு சொல்லலாமோனோ. ஆமா நனவே சொல்லணும், அதான் உண்மை சொல்லிட்டோம், சரி சொல்லிட்டோம். இப்ப பகவானை தாண்டி ஆச்சாரன்ட்டு வரணும் அல்லது பகவதான்ட்ட வரணும். என்ன சொல்லலாம், பகவான்கிட்ட இந்த குற்றம் இருக்கு அதெல்லாம் நீங்க ஆச்சாரன்ட்ட வரணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சுவாமி. அப்ப என்னப்பா பண்ணலாம் சுவாமி? வெளி விஷயத்துல குற்றம் இருக்கு நன்னா பிரத்யட்சமா தெரியுது, நல்லா தெரியுது அந்த குற்றம் இருக்கு, அதனால அந்த குற்றம் வேண்டாம், பகவத் விஷயம் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப பகவத் விஷயத்தை தாண்டணும்னா வெளி விஷயத்துக்கு ஏதோ குற்றம் சொல்லணுமோனோ, அதே போல குற்றம் ஏதாவது பகவத் விஷயத்துக்கு இருக்கணுமோனோ, இருந்தா தான் நேர்கொண்டு ஆச்சார விஷயத்துக்கு வரணும். இப்ப என்ன தெரிவிக்கிறான் திருவரங்க தவிரார், இப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணார், விஷயாந்தரத்தை தாண்டி பகவான் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே வந்துட்டார். நம்மாழ்வார் திருவுள்ள வந்துட்டார். இந்த இப்ப எம்பெருமானார் என்ன பண்ணார்னா பகவத் விஷயத்துலதான் இருந்தார், உள்ளுக்குள்ளதான் இருந்தார். இப்ப அதை தாண்டிட்டார். அதை தாண்டி என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே வந்தாருனோ, திறம் செட்டு இரவம் பகலம் விடாது எந்த சிந்தையுள்ளே எப்படி ஹிருதயத்துக்குள்ள புகுந்தாருனோ சுருந்தார்னா, இப்ப நம்மாழ்வாருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே பகவான் புகுவது என்பது சுலபம். என்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே சுவாமி எம்பெருமானார் புகுவது என்பது கஷ்டம். என்ன சுவாமி ரெண்டும் ஒண்ணு கஷ்டம். ஏன்னா என்ன கஷ்டம்னா, இப்ப நம்மாழ்வாருடைய ஹிருதய கமலத்துல ஆச்சாரது ஹிருதய கமலத்துக்கு எம்பேரு பகவான் புகுறாருன்னா, விஷயாந்தரங்களை தாண்டி ஆழ்வார் மனசுல புகுவது என்பது, விஷயாந்தரங்களை தாண்டி ஆழ்வார் மனசுல புகுவது என்பது ரொம்ப சுலபம். ஏன்னா விஷயாந்தரங்கள தோஷ தரிசனம் இருக்கு, ஏதோ குற்றம் இருக்கு. அந்த குற்றத்தை சொல்லி இந்த குற்றத்துக்கெல்லாம் போகாத, கண்டு கெட்டு உற்று மூடி 24 தத்துவங்கள் தான் அச்சி தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களும் வேண்டாம், 25வது சித்தத்துவம் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குற்றம் இருக்கு, குற்றம் தோஷத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த குற்றத்தை சொல்லி பகவானுடைய திருவுள்ளத்துக்குள்ள, அதாவது ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு பகவான் பொருள் கொள்ளலாம். ஆனால் பகவதிஷி தோஷம் தரிசனம் பண்ணி உள்ளே போக வழியே கிடையாது. இப்ப பகவான் வந்து அதை மாற்றி என்ன பண்ணணும், நேரா எங்க வரணும், ஆச்சாரன்ட்ட வரணும். ஆச்சாரன்ட்ட வரணும். அப்ப பகவான்கிட்ட ஏதோ குற்றம் சொல்லணும். என்ன எதனால சுவாமி இங்க வந்தேன், வெளி விஷயத்துல எதனால ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு எதனால ஆழ்வார் பகவான் உள்ளுக்குள்ள வந்தார், சுவாமி வெளி விஷயம் தப்பு, பகவான் தான் உண்டு, அதனால அதுல தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டோம். இவன் பகவான்கிட்ட தோஷம் இருக்குன்னு இங்க வரணும் போனோம். என்ன தோஷம் இருக்கு, என்ன தோஷம் இருக்குன்னு அதான் தெரியலையே. என்ன தோஷம் இருக்குன்னா இப்ப சொல்ல முடியுமான பண்ணலாமனா, அப்ப பகவானை தாண்டி ஆச்சாரம் உள்ளே விடுவது என்பது
அவனிடத்துல இதை போல குற்றம் சொல்லி அவனை தாண்டி ஆச்சாரனுக்குள்ள கொண்டு வருதுன்னு முடியுமானா முடியாது. அப்ப அவன் இருப்பினும் அவனையும் குற்றம் சொல்லித்தான் உள்ள கொண்டு வரணும். சாமி வெளி விஷயத்துல குற்றம் இருக்குன்னு சொல்லி பகவான்கிட்ட வந்தோம். இப்ப பகவானை தாண்டி நீ ஆச்சாரன்ட்ட வரணும்னா பகவான் எது குற்றம் சொன்னமானோ இருக்கு. என்ன சுவாமி என்ன குற்றம் இருக்கு? அவர்கிட்ட என்ன குற்றம் ஏதா இருக்கான்னா குற்றம் சொல்லிதான் உள்ள வரணும். என்ன குற்றம் சொல்லலாம்? அவர்கிட்ட என்ன குற்றம் சொல்லலாம் சொல்லுங்க. என்ன வரணும்? சுவாதந்திரியம்ங்கிற குற்றம். ஏன்னா இவனை பற்றின போதே தொடங்கி இந்த குற்றம் சொல்லிட்டுதான் இருக்கான். சுதந்திரன் சுதந்திரன்னு சொல்லியாச்சுனாலே என்ன அங்க கொண்டு போவாரா இங்க கீழே வைப்பாரான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன் சுவாமி நான் நல்லது பண்றேன், நல்லது பண்ணினா இந்த பம்பே இல்லையே இல்லையா தான் என்கிட்ட 95 மார்க் வாங்கினா காலேஜ்ல சீட் உண்டு. வாங்கினது 25. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணனா திருவடிதான், பிரின்சிபால் திருவடி தான் பிடிக்கணும், வேற வழி கிடையாது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அதாவது 25ஆவது இருக்கு, இங்க அது கூட தெரியல, 0வான்னு தெரியல, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? அவர் என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்டவன் நீசனவன், இவ்வளவு கர்மா வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு என்ன நான் பண்றதுன்னு சொல்லி தள்ளிட்டேன்னா அப்ப அந்த நிலை இருக்கு இல்லையா, சுதந்திரமான தன்மை இருக்கு இல்லையா, அந்த சுதந்திர படைத்தவன்னு எப்ப தெரியுதோ அதனால அவனா அவர் அந்த நிலையை சொல்லி வரலாம். ஆனா அது குற்றமா ஏற்கப்படுமா சுவாமி? இது கொஞ்சம் என்ன சொல்லுங்க. பகவானை விட்டு ஆச்சாரம் வந்த குற்றமுடையவர் பகவான். முதல்ல சொல்றதுக்கு வாய் வருதா? சொல்லும்போது கூசது. மோட்ச இச்சே ஜனார்தனகா. அப்ப கூசத்தே சுவாமி. அப்ப பொருள்னா குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம விஷயாந்தரங்களில் விட்டுட்டு பகவான்கிட்ட வந்து போகணும். விஷயாந்தரங்கள பூர்ணமான குற்றம் இருக்கு, நன்னா இருக்கு, அது நன்னவே தெரியாது. அந்த குற்றத்தை போல பகவானை விட்டு ஆச்சாரம் வர்றது கிடையாது. புரியும்? ஏன்னா அந்த மாதிரி கிடையாது, அது திடமான குற்றம். அந்த மாதிரி திடமான குற்றம்னா குற்றம் இருக்குன்னா ஏதோ சொல்றதுக்காக சொல்லலாம். ஏன்னா ஆச்சாரம் வரணும், ஆச்சாரன்ட்ட வரணும்னா இவரை விடணும், இவரை விடணும்னா எத்தையாவது ஒரு காரணம் சொல்லி ஆகணும். சொல்லி ஆகணும். அவர்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு? சுதந்திரன். இந்த சுதந்திரம் நல்லதா தீயதா? இது நல்லது, புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நாம என்னன்னோ இருந்துட்டு இருக்கோம், நமக்கு மோட்சம் கொடுக்கணும். மோட்சம் கொடுக்கணும்னா இந்த ஜன்மால தான் வந்திருக்கும். இந்த ஜன்மால வந்தது மட்டுமல்ல, இந்த ஜன்மால எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. எப்ப ஆரம்பிச்சோம் அதுவும் தெரியாது. இந்த சரணாகதி பண்ணி பகவானை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது, ஆச்சாரம் மற்றொரு உபாயம் கிடையாது. இந்த நிலைக்கு வரணுமோ எப்ப வந்தோம் தெரியாது, வந்துட்டோம். ஆனா நமக்கு முன்னாடி நிறைய ரிஷிகள்லாம் காத்துட்டு இருப்பா இல்லையா, பெருப்பெருத்துவாலாம் காத்துட்டு இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் கொடுக்காம நமக்கு கொடுத்தா உடனே அவன் என்ன கேப்பா? இன்னைக்கெல்லாம் பால் பாக்கெட்ல வந்துடுது அப்படின்னு சொல்றது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டில் வரும், கியூல போய் நிக்கணும். அப்ப யாராவது முன்னாடி போயிட்டா பின்னாடி சத்தம் வரும். என்னவா நாங்களாம் நிக்கிறலாம் மனுஷாலா இல்லையா, நீங்க தான் மனுஷாலா, நீங்க சத்தம் போடுறாள். அப்ப முன்னாடி வரிசையில நின்னாத்தானே உண்டு, வரிசையில முன்னாடி போயிடுச்சுன்னா சத்தம் போடுறாலும். அதே போல இப்ப ரிஷிகள்லாம் சத்தம் போடணும். அது என்னவா சுவாமி, இத்தனை ஜென்மாவோ நாங்க எத்தனை ஜென்மாவும் நான் சேவிச்சுட்டு இருக்கோம், எத்தனை பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு கொடுக்கல. இந்த ஜென்மால அதுவும் இப்பதான் ஒரு 4 வருஷமா தான் இந்த காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கான், இவனுக்கு உண்டான்னா கேட்க முடியாது. எதனா சுதந்திரம். அப்ப அந்த சுவாதந்திரியமான தன்மை நமக்கு எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்த பாருங்க. அவர் சுவாதந்திரியமானபடி அவரை கேட்க முடியாது. ஆனா அதே சுவாதந்திரியம் தான் என்னை இது சம்சாரத்தை வச்சுடுது. சரி, அப்ப நல்லதா தீயது? அது இப்ப எப்படி எடுத்துக்கலாம்? சுவாதந்திரியத்தாலே நான் மோட்சம் போறதை பார்த்தா மற்றவெல்லாம் கியூல நின்று இருக்கா, அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த சுவாதந்திரம் எனக்கு தேவைப்படுறது. அதே சுவாதந்திரம் என்னுடைய கர்மாவை பார்த்துட்டேன்னா அது இங்க சம்சாரத்தை நிற்கிறது. சுவாமி என்ன சுவாமி பண்ணலாம், என்ன பண்ணலாம்? அதுதான் பயம், அதுதான் பயம். எப்படி பாப்பாருன்னு தெரியாது. அதனால இது ஒரு தோஷமா கற்பிக்கிறார். தோஷம் இல்லை, இது தோஷமான தோஷம் கிடையாது. ஆனா தோஷமா கற்பித்து என்ன பண்றாரு ஆச்சாரம். அதாங்க தெரியுது. அப்ப அவருக்கு அந்த குற்றம்னு சொல்ல முடியும். விஷயாந்தர குற்றத்தை பகவத் விஷயத்தை ஏற்ற முடியாது. இதனால்தான் ஆழ்வார் என்ன நம்பின சாய்வார், அங்கேயாவது தோஷ தரிசனத்துக்கு வாய்ப்பு உண்டு, இங்க தோஷ தரிசனமே இல்லை. நம்பின தெரிவிக்கிறார், தோஷ தரிசனத்துக்கு வாய்ப்பே இல்லையா. ஆக ஆழ்வார் உள்ளத்தில் பகவான் நிறைந்து இருக்காம். அதே போல
திருவரங்கத்தம்னாருடைய திருவுள்ளத்துல ராமாயணம் இருந்தார் இல்லையா? அப்ப வியாபித்து தனக்கு நிகரானவர் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இப்படி எதுக்காக சொல்றேன்னா, தோஷம் இருந்து இங்க வந்து இல்ல, ஏதோ ஒண்ணு இவரு சுதந்திரன், ஏதோ ஒண்ணு சொல்லித்தன ஆகணும், சொல்லாம வர முடியாது. சுவாமி சில பேர் ஏதோ பண்ணுவா, ஏன் சுவாமி பண்ணேன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லிதான். காரணத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரி சொல்லாம சொன்னா அந்த பிடிச்சிருக்கு தான் சுவாதந்திரியம். இதுதான் சுவாதந்திரியம். எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப ரிஷிகள் கேட்டா என்ன சொல்றாரு? முதல்ல கேட்க மாட்டா, அவ கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சுதந்திரம்னு அவளுக்கும் தெரியும், கேட்க முடியாது. ஒரு கேட்டானா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், பகவான் என்ன சட்டம் போட்டிருக்காரோ அதுக்கு தானே நான் போகணும். நான் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு போக முடியாது. எலக்ட்ரிசிட்டி கட்டணும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும். இல்ல சுவாமி கிட்ட பணம் கொஞ்சம் மழையா இருக்கு, ஒரு 4 மாசம் கழிச்சு கட்டினா கட் பண்ணிட்டு போயிக்கிறாங்க. சட்டம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டி ஆகணும்னு. அது என்னமா சுவாமி எனக்கு ஏதாவது பண்ணப்படாதுன்னா பண்ண மாட்டான். சட்டம் வந்து அதே போல இங்க சட்டம், இந்த சட்டத்துக்கு இது மாதிரி பணிமன்றுகள் விருது பண்ண முடியும். இதுக்குள்ள வந்து அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறாரு? இப்ப உள்ளுக்குள்ள வந்தாரணும். இப்ப அது பகவான தானே உள்ளுக்குள்ள வந்துட்டார். இது எதுக்கு சுலபம் இல்லைன்னு சொல்றதுக்காக இத்தனை வார்த்தை எழுதிட்டாங்க. ஆழ்வாருடைய திருவுள்ளத்துல போவது அவ்வளவு ஈஸியா போயிடலாம், அது ஒண்ணு சுலபம் தான். ஏன்னா தேவதாந்த இந்த விஷயாந்தங்களை விட்டுட்டு அங்க வரணும், இங்க பகவானை விட்டுட்டு வரணும் ஒண்ணும் அவ்வளவு சுலபம் சமம். அப்ப ஏதோ ஒரு தோஷ சொல்லி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் திருவுள்ளத்துல வந்துட்டு வரணும். நிறைந்து ஒப்பரவிருந்தான். இப்ப ராமானுஜன் வியாபித்து நல்லா வியாபித்திருக்கார். அப்ப அந்த வியாபித்திருக்கக்கூடிய திறமையிலே எனக்கு நிகரானவர் கிடையாதுன்றார். எனக்கு நிகரானவர் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். வியாபிக்கும் காலத்துல புரியறதுக்காக மழை காலத்துல ஒரு இடத்துக்கு போனோம் வச்சுங்க, அப்படியே மழை பெஞ்சு அப்படின்னு சேரும் சகதியமா இருக்கு. சேரும் சகதியமா இருக்குன்னா நாம என்னதான் செருப்பு போட்டுன்னு போனாலும் இல்லை ஷூ போட்டுன்னு போனாலும் இப்படி போனாலும் என்ன சுவாமி இப்படி சேரா இருக்கு, போய்த்தாங்கணுமா என்ன ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க போனோம். இப்ப ஒண்ணுமே இல்ல, இந்த மழைக்காலம் சேரு சகதிக்கே இது வரனா இந்த உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? ரத்தம், மஜ்ஜை, ஷீல், அது என்னென்ன உண்டு அத்தனையும் அழுக்குகள். அத்தனை அழுக்கு உள்ளுக்கு இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள போயிட்டு அது எப்படி இருக்குன்னா நத்தத்தோ விஜயகுப்சே உள்ளுக்குள்ள வரணும். என்ன பண்றது? உள்ளுக்குள்ள அந்தரியாம இருந்தாகணும். அந்தரியாம பகவான் தான் அந்தரியாம, இவருக்கு அந்தரியாமத்தியம் இல்ல, அவரு திருவகத்தமான திருவுள்ளத்துக்குள்ள இருக்கார். இருக்கச்சே அப்படி இருக்கச்சே உள்ளுக்குள்ள வட்டமேன்றதுக்கா ஒரு சமப்பட்டு என்னமோ அப்படின்னு இருக்கணுமே அப்படின்னு இருப்பாருன்னா அப்படிலாம் இல்ல. எப்படி இல்ல? வெறுப்போடு இல்லாமல் இருப்பான், வெறுப்போடு இல்லாமல் இருப்பான். ஏன்னா இது எப்படின்னா வெறுப்பே கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள எப்படி மலமூத்திராதிகள் பூர்ணமா இருக்கு. மண்ணு, மச்சை, சீடு, ரத்தம், மலமூத்திரா எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பூர்ணமா தானும். பகவானுக்கு வாத்சல்யம் இருக்கிறபடியாலே, குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறபடியாலே அவன் வெறுப்பதே இல்லை. இந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். வாத்சல்யம் குற்றத்தையே குணமாக கொள்ளும் குணம். வாத்சல்யம் இவருடைய இதய குணத்திலே மலமூத்திராதிகள் கூடவே நன்மையாக கொள்ளும் குணம் உள்ளுக்குள்ள இருக்கச்சே. ஒருவேளை இந்த தோஷங்கள் அவன் தட்டுமானா கட்டாது. வியாப்தகத தோஷம் தட்டாதவன் பேரு. அப்ப அதெல்லாம் அவருக்கு தட்டவே தட்டாது. தட்டாம இருக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட குணத்துக்கு நிகர் கிடையாது. அதே போல இருதயத்தில் எழுந்துள்ளி இருக்க நகரவே இல்லை. உள்ளுக்குள்ள வந்தாரணும். இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே, இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளேன்னு தெரிவிக்கிறாரியா? அங்கிருந்து நகர்ந்தாரன், நகரவே இல்லை, அங்கே இருந்தார் இல்லையா? இந்த ஆழ்வார் திருநாள் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். அருவறுப்பு இல்லாம இருந்தானோ, இந்த முதல் அர்த்தம். அருவறுப்புனா உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னே இப்படி இருக்கணுமே அப்படின்னு இருக்கா இல்லையா? சில பேர்லாம் தான் ஆத்த விட்டு எங்கேயா போயிட்டு வச்சுக்கேன், ஆத்துல இருக்கிற வசதியும் எங்கேயும் கிடைக்காது. ஆத்துல இருக்கிற வசதியும் இருக்கணுமே, என்ன பண்றது, 4 நாள் இருக்க சொன்னாலே இருந்துதான் அவனுக்கு போட்டிருக்கேன்னு இருக்கா இல்லையா? ஒரு அருவறுப்பு போட்டு இருப்பானோ, அந்த மாதிரி பகவான் பண்ண அருவறுப்பே இல்லாம இருக்கலாம். 2வது ஆனந்தமா இருக்கான், ஆனந்தமா இருக்கான். 3வது வீடு கொண்டு இருக்கிறான், அருவறுப்பு இல்லை, உள்ளே வந்தபடியாலே வந்துட்டோம் என்கிற ஆனந்தம். 3வது இவர் திருவுள்ளத்தில் இருக்கிறபடியாலே இப்பேற்பட்டதையும் வசப்படுத்தி உன்னுடைய வீட்டோடு வீடு கொண்டு இருக்கிறான் இல்லையா? இப்பேர் வசப்படுத்த வச்சுட்டு இருக்கமே அப்படி இருக்கா இல்லையா? அதான் வீடுமைக்கு நிகர் ஒற்றனும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகர் இல்லையே. அப்படின்னா இவருக்கு அருவறுப்பு இல்லை, அந்த அருவறுப்பு இல்லாதபடியாலே இவருக்கு நிகர் இல்லை. இவருக்கு ஆனந்தத்திலும்
ஆனந்தம் பரிபூர்ணமா இருக்கிறபடியாலே இவருக்கு நிகரில்லை. இவருக்கு இருக்கும் வீறு உடைமையிலும் இவருக்கு சமமானவர் நிகரில்லை. இப்படிப்பட்ட ராமானுஜர் வந்தபடியாலே எனக்காரும் நிகரில்லை. என் அறிவினையின் திறம் செட்டு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்தொப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லை அப்படின்னா, ராமானுஜர் திருவரங்கத்தன திருவுளத்துக்கு வந்த உடனே அவதார பிரயோஜனம் பெற்றதாக சந்தோஷப்பட்டான். கொஞ்சம் நிதானமா சொல்றேன். என்ன ராமானுஜர் திருவரங்கத்தன திருவுளத்துக்கு வந்துட்டாருணும். வந்த உடனே சுவாமி நான் அவதாரம் பண்ணது அவருடைய திருவுளத்துக்கு வரத்துக்கு தான், இப்பதான் அவதார பிரயோஜனமே முடிஞ்சதுன்னு இது குலசேகரார் தெரிவிக்கிறார் ஒரு பாசுரத்துல. தேட்டரும் திரள் திறனை பாசுரத்துல ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதுன்னு தெரிவிக்கிறார். பாகவதாடு கூட்டம் இருக்கிற அடியார்கள் கூட்டங்கள் அதை நம்ம சேவிச்சிட்டோம் வச்சுக்கேன், பகவான் நம்ம கண்ணை சிருஷ்டித்திருக்காரணும், படைத்திருக்காரணும். அந்த படைத்த பயன் அந்த கண் பெற்றுதான். ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. அப்ப அந்த ஈட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அடியார்கள் திரள்கள் கூட்டத்தை செவிச்சோம்னா சுவாமி கண்ணித்தன பகவான் சிருஷ்டித்தான ஒரு பிரயோஜனம் இல்லை, சிருஷ்டியின் பயனை அடைகிறது. இப்ப பயனடைஞ்சது அது காணும் கண் பயனாவதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்க சுவாமி எம்பெருமானார் அவருக்கு அதிசீர அவதாரம். அந்த அவதாரத்துக்கு உண்டான பிரயோஜனம் என்ன? திருவரங்கத்தவனுடைய திருவுள்ளத்திலே போகணும்னு நினைச்சிருந்தானா, இப்ப என்ன அவதாரம் பிரயோஜனம் நல்லா பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்றார். இந்த மாதிரி உண்டா சுவாமி? அது மாதிரி உண்டான்னா முதல் 10 உபதான் திருவாய்மொழி ஆச்சரியமான பதிகம். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையில் தனிமுதலெம்மான் கண்ணவிரான் என்னமதம் சுவையின் திருவின் மணாலன் என்னுடைய சூழலுடானே அப்படின்னு தெரிவிக்கிறாள். முதல் 10 உபதான் திருவாய்மொழி முதல் பாசனம் அது. இந்த இடத்துல அங்க தெரிவிக்கிறார், என்னுடைய முதல்ல ஆழ்வார்க்கு அந்த தேசத்துக்கு வந்தானாம் பகவான். ஏன்னா ஆழ்வாடிய உச்சியிலானே நேர உச்சிக்கு வரணுமா, உச்சிக்கு வரணும். அதனால நான் முதல்ல சிவை கொடுத்து ஆழ்வாருடைய தேசத்துக்கு வந்தான், அங்கிருந்து அவர்களின் பக்கத்துக்கு வந்தான், அதுக்கப்புறம் திருமால் ஒவ்வொன்னா மாறி 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 கடைசியை உச்சியிலான். இந்த பாசுரத்தின்படிதான் அங்க ஆழ்வார் திருவிழி தொடர் நடக்கிறது. மற்ற திவ்யதேசம்னா வைகுண்ட ஏகாசி 10ஆம் நாள் ஆழ்வார் திருவடி தொடர்ன்னு சொல்றோம், ஆழ்வார் மோட்சம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க ஆழ்வார் திருநல ஆழ்வார் மோட்சமோ ஆழ்வார் திருவடி தொழுவது கிடையாது, ஆழ்வார் திருமுடி சேவைன்னு சொல்லுவார். மற்ற திவ்ய தேசம் திருவடி தொடர்னு பேரு, ஆழ்வார் திருநகில திருமுடி சேவைன்னு சொல்லுவார். ஏன்னா ஆழ்வார் அங்கிருந்து கிளம்பவே மாட்டார். அவர் தன்னுடைய ஆஸ்தானம் என்னவோ அந்த ஆஸ்தானத்தை உட்கார்ந்துட்டு இருப்பார். அங்கிருந்து அந்த சபைக்கு வந்து சபையில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். பொலிந்த நின்ற பிரான் கைத்தல சபை அருளை பண்ணிக்கொண்டு அந்த பொலிந்த தின்ற திருவடி ஆழ்வாடு திருவடியில் வந்து நிற்கும். நீங்க சேவிக்கணும், ஒரு தடவையா சேவிக்கணும். அந்த அது எப்படின்னா இந்த முதல் 10 உபதாம் திருவாழ்படிதான் அது நடக்கிறது. இவையும் அவையும் உவையும் இவையும் அபரம் உபரம் அந்த பாசனத்துப்படி. அதே போல இங்க என்ன பண்ணார், திருவரங்கத்துல திருவுள்ளத்துல வரணும் போனோம், அந்த திருவுள்ளத்து வரும்படி இன்னும் வந்துட்டாங்க வந்து அப்படியே சந்தோப்படா. அப்ப எம்பெருமானாராலே விஷயிக்கப்பட்ட எனக்கு யார் நிகர், எனக்காரும் நிகர் இல்லையே அப்படின்னு. அப்ப அருள் பெறுவரில் எனக்கு நிகரானவர் யாரே உண்டு, அவருடைய அருளை பெற்றேன், அந்த அருளை பெறுவரில் எனக்கு நிகரானவர் யாரேனும் உண்டு. சம்சாரிகள் யார் என்று சொல்றான்னா அப்படிப்பட்ட அவித்தைக்குள்ளே கிடப்பவர்கள் அப்படின்னா தேகம்னு உடம்போடு இருக்கிறவர்கள் சம்சாரிகள். அந்த சம்சாரிகளில் எனக்கு நிகர் யாராவது உண்டு, யாராவது உண்டுன்னா இப்படிப்பட்ட வைபவத்தை எனக்கு கொடுத்தாரே சுவாமி எம்பெருமானார், இதுக்கு நிகர் யாராவது உண்டானா எப்ப ராமானுஜர் வந்துட்டாரோ எனக்கு யாரும் சதிர்சன் இல்லை. இப்ப வியாக்கியானம் எனக்கு இப்படி எம்பெருமானாருடைய விஷயகாரத்தை பெற்ற எனக்கு யாரும் நிகரில்லையே. எத்தனை தடமுடையார் உண்டானும் சதுர்சமாக மாட்டார்கள். அவித்யாந்திர தர்க்க தாசங்கே ஏகிமா சாரோகோ சாரகா என்று சொல்லிவிடவர்கள் சதா சாரவர்களோ நிகர் ஒப்பு திரீகித விரிஞ்சாதே நிரங்கித விபூதையகா ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரேன சாலிகா என்ன கடவுதிரே. அதோடு முடிக்கிறார். இப்ப அருள் பெறுவார் அப்படின்னா இந்த அளவுக்கு ராமானுஜனுடைய திருவுளத்துல வந்து பூந்தபடியாலே எனக்கு சதுர்சன் இல்லை, சதுர் எனக்கு சமமானவர் கிடையாது என்று சொல்கிறான்னா அப்பனா எல்லாரும் எழுந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. எல்லாரும் துக்கம் என்கிறார். துச்சம் என்ற துக்கம் என்ன? துச்சம் என்ன?
மற்ற எதுவுமே துச்சம். ராமானுஜருடைய திருவடி கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கேன், அததான் இந்த பாசனம் சொல்றது. திரிநீகித விரிஞ்சாதி நிரங்குஜ விபூதஜகா ராமானுஜ பதாம்போய சமாசேன சாலினகா. விரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா பதவி கொடுக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். தன் கொடுமை அப்படின்னாரு. இல்ல ராமானுஜ திருவடி தரகன்னாரு. ராமானுஜ திருவடி தரகம் பிரம்மா பதவி கொடுத்துறேன் அப்படின்னாரு. பிரம்மா பதவி எவ்வளவு பெருசு, ராமானுஜ திருவடி அப்புறம் கூட வாய்க்கலாமே அப்படின்னா இல்லைன்ட்டார். பிரம்மா பதவி வேண்டாம், அது எதுக்கு சமம்னா புல்லுக்கு சமானன்றார். திரிநீகித விரிஞ்சாதி நிரங்குஜ விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாலினகா. ராமானுஜரை திருவடி வைத்து பார்க்கும்போது பிரம்மாவுடைய பதவி, இதுக்கு மேல வேற பதவியே கிடையாது. அது மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படிங்கிற பிரம்மாவுடைய பதவியும் ஸ்ரீமன் நாராயணன் பதவி கிடையாது. அது சர்வசமாசீனன் அப்படின்னா பதவி கிடையாது. அது மித்ததெல்லாம் பதவி. சிவனும் ஒரு பதவிதான், இந்திரனும் ஒரு பதவிதான், பிரம்மாவும் ஒரு பதவிதான். இவ என்னவோ எல்லாமும் சிவன் அவர் தான் முழுமுதற் கடவுள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் பதவி. அந்த பதவி காலம் போயிடுச்சுன்னா இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் என்னன்னு சொல்றாங்க. இந்த போலீஸ்ல இந்த வாழுங்க எல்லாம் பேர்லாம் சொல்றாரு, அதை கத்துக்கொண்டாலும் பேரை சொல்றானோ அதெல்லாம் பதவி. அந்த பதவி கொண்டாலும் அவ பேர் யாரும் அந்த பேரை கூட போட்டுக்கிறானோ. அதே போல இங்க பிரம்மா ஒரு பதவி, அவருக்கு ஆழ்வார், சிவனும் ஆழ்வார். பிரம்மாவோட காலம் முடிஞ்சுட்டா அடுத்த பிரம்மா வருவார், அது விஸ்வஜனது மாத்திரம். அப்படிப்பட்ட பிரம்மா பதவி என்ன பண்றதுன்னா என்னது புல்லுக்கு சமானம். திரிகித விரஞ்சாதி இளங்குதி விபூஜயகா ராமானுஜ பதாம் போய சமாஸ்ரீன தாழ்நகான் தெரிவிக்கிறார் இல்லையா. ராமானுடைய திருவடி தாமனை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் பிரம்மா பதிவும் புல்லுக்கு சமம் என்று துச்சமாக இருப்பார்கள். அதனால எனக்கு யாரும் நிகரில்லையே, திருவாதிரம் எனக்கா நிகழலையே. ஏன்னா மற்ற எல்லாம் துச்சம், மற்ற எல்லாம் துச்சம் தெரிகிறார். ஆக 47ஆம் பாட்டாலே என்ன தெரிவிக்கிறார்? இப்ப ஒரு சமரைஸ் மாதிரி பண்ணிரு. 47 பாட்டை இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத் அறம் செப்பம் அண்ணலி ராமானுஜன் என் அருவினையின் திறன் செட்டி இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகர. இந்த பாட்டை எனக்கு நிகரில்லை என்று அமுதனார் திருவரங்க தமுதனார் சாதிக்க ஏன் நிகரில்லை, எதற்காக நிகரில்லை அப்படின்னு நம்ம கேட்கணும். எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான், எனக்கு நிகரில்லதுக்கு எனக்கு என்ன, எனக்கு சமமானவாள் கிடையாது. எதனால சமமானவாள் கிடையாதுன்னா என்னுடைய சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தானோ சுவாமி, அந்த ராமானுஜனுடைய சிந்தைக்குள்ள இருந்தானோ அதனால எனக்கு நிகரில்லைன்னு சொன்னார். சொன்னோன்னு அப்ப பகவானும் இருந்தானே சுவாமி, ஆழ்வார் திருவுள்ளுக்குள்ள இருக்கிறாரே, ஆழ்வார் திருவுள்ளத்துல பகவான் இருந்தான்னா ஆழ்வார் திருவுள்ளத்துல பகவான் இருந்தான்னு கேட்டார். இப்ப இவர் ஒருத்தர் தான் இரவும் பகலும் என் சிந்தையுள்ளே மண்ணி இருந்தான். ஏன்னா ஆழ்வார் திருவுள்ளத்துக்குள் எப்பவுமே இருந்தானே இல்லை. ஆனா என்னுடைய சிந்தைக்குள்ளே இரவும் பகாலம் விடாது அந்த சிந்தையுள்ளே மண்ணி இருந்தான்னு சொல்ல. அப்ப உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கலைஞ்சு இருக்கணுமே, அழுக்கு போயிடுச்சுன்னா அந்த அழுக்கை கலைந்ததும் அதே ராமானுஜன். அழுக்கு களைவதற்கு திருவரங்கத்துல என்ன பிரயத்தனப்பட்டார்னா நான் ஒண்ணுமே பிரயத்தனம் பண்ணலையே. அந்த அழுக்கை கலைந்ததும் நான் அல்ல, யார் பண்ணார்? என் அறிவினையேன் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையில்லை. அறுவனை என்னென்ன அறுவனை உண்டோ அதானது அனுஷ்டனை வர்த்தி, அது அத்தனையும் தொலைத்தது ராமானுஜர். அப்ப அவருக்கும் உனக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? அவர் வர்ணமனும் என்ன சம்பந்தம்? என்னுடைய லாபங்களே அவர் நினைச்சாரு. என்னுடைய இடவு என்ன, என்னுடைய பேர் என்ன, ரெண்டுமே ஆச்சாரியன் என்று காட்ட அவ்வண்ணமே உமக்கு மட்டும்தான் நான் சொல்லமாட்டா. இல்ல இவ்வுலகத்தரம் செப்பம் அண்ணலி ராமானுஜன், இந்த உலகத்தார் எல்லாருக்கும் உண்டு. இது நமக்கு சொல்லிட்டு இருக்க திருவரங்கத்தவனார் கிடைத்த அனுபவம் நமக்கும் உண்டு. உண்டா சுவாமி? உண்டு. திறம் செட்டு இரவம் பகலம் விடாது எந்த சிந்தையிலே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி சொல்ல. அப்ப அப்படிப்பட்ட உயிரை என உறைந்து ஒப்பரவிருந்தா எனக்காரும் நிகழ்ச்சியே இவ்வுலகத்தரம் அப்ப சுவாமி அப்ப யாரு? முழுவதற்குள்ள அறம் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கநாதனே பணிந்து இதுதான் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் தர்மம் என்று சொல்லி தலை காட்டுகிறார். ஆச்சரியமா பாசனம் 47வது பாசனம். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பம் அண்ணனி ராமானுஜன் என் அருவினையும் திறன் சக்தி இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே என்று சொல்லக்கூடிய பாசனம். அடுத்து 48ஆம் பாசனம். ஆச்சரியமான பாசனம். இதுல கொஞ்சம் ராமானுஜருக்கும் திருவரங்கத்தவனாருக்கும் ஒரு வாக்குவாதம் இருக்கு. எல்லாமே இதெல்லாம் மானசீகம் தான். இந்த மாதிரி ராமானுஜர் வந்தாரா, இவர் பேசினாரா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ராமானுஜர் வந்தது கடைசி 3 பாசனத்துல தான்.
அதுக்கு முன்னாடிலாம் ராமானுஜரை திருவரங்கத்தை சந்திச்சிருக்காரு, செவிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பாசுரம் அமைக்கும் போது ராமானுஜர் பார்த்ததா இருக்காருன்னா அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் மானச அனுபவம் தான். இந்த மாச அனுபவத்திலே ராமானுஜர் எதோ கேட்கிறார், அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றார். இவர் எதோ கேட்கிறார், அதுக்கு ராமானுஜர் சமாதானம் பண்றார். இந்த மாதிரி ஒரு போக்கோடு இந்த பாசுரம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியமான பாசுரம். நிகரின்றி நின்றையன் நீஷைதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று முல்லை அருட்கும் அகுதே புகழ் உண்மையில் ஓர் பகரம் பெருமை ராமானுஜா இனிநாம் பழுதே அகலம் பொருளன் பயனிதுவோருமுக்கு ஆன பின்னே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். நிகரின்றி நின்றையன் நீஷதைக்கு, எனக்கு யாரும் நிகரில்லைன்னு தெரிவித்தார் 47ஆம் பாட்டுல. இறைஞ்ச படம் பரன் ஈசன் தெரிவித்தார். அப்ப சரி சுவாமி, அதனால என்ன பண்ணாரு, எனக்கு நிகர் கிடையாதுன்ற ராமானுஜர் என்னை விட்டு பிரிய மாட்டார் அப்படின்னு சொன்னார். என்னங்க, இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவில்தான் சொன்னியா. அப்ப அந்த மாதிரி பிரிய மாட்டார் பிரிய மாட்டார் பிரிய மாட்டார்னு சொன்னீரே சுவாமி. சரி, இப்ப ராமானுஜர் இந்த மாதிரி கேட்கிற மாதிரி வச்சுட்டு நாளைக்கு நாமே மறுநாளோ அல்லது 2 ஆண்டுகள் கழித்தோ அல்லது 10 ஆண்டுகள் கழித்தோ நாம் உம்மை விட்டு பிரிந்தார் என்ன செய்வீர்? ராமானுஜர் கேட்கிறார். நாம் உம்மை விட்டு பிரிந்தா நீர் என்ன செய்வீர்? தாழ்ந்த ஹிருதயத்தில் அந்த ராமானுஜம் போன்ற குணமுறை மற்றொன்று கிடையாதுன்னு தெரிவித்தீர். அவர் என்னிடத்தில் புகுந்தபடியால என்னை போல மற்றொருத்தர் கிடையாதுன்னு சொன்னீர். அப்ப அருள் பாரிடம் நிகரில்லை, அருள் பெரியவர்களும் நிகரில்லை, அருளிலும் நிகரில்லைன்னு சொன்னீர். இது 47ஆம் பாட்டு சொன்னீர். இப்ப 48ஆம் பாசுரத்தை இப்பாசுரத்தில் ராமானுஜர் ஒரு சந்தேகத்தோடு அமுதனாரு கேள்வி கேட்கறதா ஒரு நிலை. என்ன கேட்கறது? அவதாரிடம் அமைக்கிறார் பாருங்க. சரி, உமக்கு நிகரில்லைன்னு சென்றீரே, உம்மை விட்டு பிரிய மாட்டீர் என்றீரே, நாமே இப்ப ராமானுஜர் சொல்றா பாரு, இது பாவம். நாமே மறுநாளோ அல்லது 2 நாள் கழித்தோ அல்லது 10 ஆண்டுகள் கழித்தோ உம்மை பிரிந்தால் என்ன செய்வீர்? உம்மை பிரிஞ்சிட்டேன், உம்மை பிரிஞ்சிட்டால் நீர் என்ன செய்வீர்? நீர் அம்மை விட்டால் என்ன செய்வீர்? 2 தான் சொல்றாரு. திருவரங்கத்தவனா ராமானுஜரை விடுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தா என்ன பண்ணுவீர்? இப்ப ராமானுஜர் சொல்றாரு, நாமே உன்னை ஒரு 10 வருஷம் கழிச்சு விட்டுட்டா நீர் என்ன பண்ணுவீர்? எதுக்கு சொன்னா, நீர் என்னை விட்டால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், என்ன செய்யலாம்னா, ஆலம்பனமாக என்னுடைய திருவடியை பிடித்தேன் என்றேன், நீரை என்னை விட்டு மற்றொன்று பார்க்கலாமே. இருக்கட்டும் சுவாமி, ராமானுஜர் பேச்சன் இருந்தோம், இருக்கட்டும், இருந்தாலும் அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் இருக்கா போட்டுருக்கு, போய் பார்த்துட்டு விடுவோமே அப்படின்னு விட்டு பிரியறதுக்கு நீ கிளம்பி போயிட்டான்னா என்ன பண்ணுவீர்? மற்றொன்று பார்த்தனா அதே போல என்றைக்கும் நிறைந்து ஒப்பருவிந்தால் நாளைக்கு உம்முடைய ஹிருதயத்தை விட்டு நானும் மற்றொரு இடத்துக்கு போகலாமே. போயாச்சுன்னா நீரும் நம்மை பிடிப்பதற்கு என்ன சாட்சி இருக்கும்? என்ன சாட்சி? சாட்சிகள். ஏன்னா நிரந்தரமாக இருக்கணும் என்ன தேவை? நீர் என்கிட்டதான் நிரந்தரமா இருக்கணும் என்ன தேவை? இது ஒண்ணு. சரி, நாமும் உன்னை கொண்டிருப்பதற்கு என்ன தேவை? நல்லா பாருங்க, பிடிப்பதற்கு என்ன தேவைன்னு திருவரங்கத்தை நான் பத்தி சொல்றார். நீர் என்னை பிடிப்பதற்கு, நாம் உண்மை நல்லா பாருங்க, நாம் உண்மை கொண்டிருப்பதற்கு என்ன தேவை? பிடிப்பதற்கு சொல்ல, நாம் உண்மை கொண்டிருப்பதற்கு என்ன தேவை? நிரந்தர பாசத்துக்கு ஏதாவது அவசியம் உண்டா அப்படின்னு கேட்கிறார் ராமானுஜர். நிரந்தர பாசத்துக்கு நிரந்தர பாசத்துக்கு ஏதாவது அவசியம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அதுக்குதான் சமாதான ரூபமாக இருக்கக்கூடிய 48ஆம் பாசனம். ஆச்சரியமான பாசனம். நிகர் என்று மறுபடியும் சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்தாச்சு. அவர் திருவுள்ளத்துல வந்துட்டார். வந்த உடனே ஆனந்தமா கொண்டாடுறார். யாரு? திருவரங்கத்தவனார். கொண்டாடும் போது ராமானுஜர் குறுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். நீர் இப்படியே சாஸ்வதமா இருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு நீர் விட்டுட்டு போனா என்ன பண்ணலாம்? தெரியாது. ஏன் அப்படியே இருக்கணும்னு தேவையான கிடையாது. அதே போல நாமே ஒரு 10 வருஷம் கழிச்சு சரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு நானும் உன்னை விட்ட நீர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்கும்படியான ஒரு பாசனம். அந்த கேட்பதற்கு சமாதானம் பண்ணும்படியான ஒரு பாசனம். ஆச்சரியமான பாசனம். நிகரென்று நின்றையன் வீசதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் உண்மையிலூர் பகரம் பெருமை ராமானுஜா இனிடாம் பழுதே அகலம் பொருளன் பயனிது ஓருமுக்கும் ஆன பின் அழகான சமாதானத்தை சுவாமி திருவரங்கத்தம் உரைக்கிறார். திருக்கிறார். ஒப்பாரில்லாத நைச்சியம் தாழ்ச்சியினிடத்தில் நிகரின்றி நின்றையன் நீசதைக்கு, நிகரில்லாத தாழ்ச்சி, நிகரின்றி நின்றையன் நீசதை, நீசதைனால தாழ்ச்சி, நிகரில்லாத தாழ்ச்சி அப்படின்னா
என்னை போல தாழ்ந்தவனே கிடையாது. அவ்வளவு தாழ்ச்சி இருக்கு. நிகரின்றி என்ற அப்பனா ஒப்பு இல்லாத நைச்சியம். நைச்சியம்னா நைச்சான்னு சொன்னா தன்னை தாழ விட்டுக் கொள்வது. தாழ விட்டுக்கொள்னா பெரிவா தாழ விட்டு நைச்சியம். இந்த நிஜமா தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியை வைத்துக் கொண்டு நிகரில்லாத தாழ்ச்சி நடத்துல. ஆனா இதுல என்னன்னா நிகமான நைச்சியமான என் தாழ்ச்சிக்கு உன் அருள் தவிர வேறு புகழ் கிடையாது. எனக்கு இவ்வளவு தாழ்ச்சி இருக்கணும், அதுவும் நிகரில்லாத தாழ்ச்சி. இத்தனை தாழ்ச்சி இருக்க செய்து இந்த நைச்சியத்துக்கு இந்த தாழ்ச்சிக்கு எது புகலிடம்? எது புகலிடம்? அது போய் சேரக்கூடிய இடம் எது? அதுக்கு ஏதாவது ஒரு புகழ் வேணுமோனோ அந்த புகழ் எது? உன்னுடைய அருளை தவிர வேறு புகழ் கிடையாது. நிகரின்றி நின்றையன் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி, உன்னுடைய அருளை தவிர வேறு புகழ் கிடையாது அப்படின்னாரு. எப்ப இதை தவிர புகழ் கிடையாது இடத்துல நைச்சம் எப்ப மாறப்போவது கிடையாதோ, ஏன்னா என்னுடைய நைச்சம் மாறுமா? மாறவே மாறும். சுவாமி ராமானுஜன் இப்ப பதில் சொல்றாரு. முதல்ல இந்த பதில் சமாதானத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பணவாளனுடைய அவதாரிக்கு என்ன, மேற்கொண்ட பதபதார்த்தம் என்ன, இதை கூட பார்க்கணும். ஏன்னா என்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வியாக்கியானத்தை வாசிச்சோம்னா ஓ இதான் இந்த செயலில் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தோணும். இப்ப நிகரின்றி என் நீஷதைக்கு என் அருளின்கள், இப்படிப்பட்ட தாய்ச்சி இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய அருளை தவிர வேற புகழ் கிடையாதுன்னு நல்லாவே தெரியாது. என்னுடைய தாழ்ச்சி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடுமான போகாது, போகவே போகாது. யாவதாத்மா பாவி, இந்த ஆத்மா இருக்கிற பிறகு என்னுடைய தாழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். எப்ப எனக்கு தாழ்ச்சி இருந்துட்டே இருக்கோ உன்னுடைய அருளை தவிர வேற புகழ் கிடையாதுன்னு இந்த தாழ்ச்சி எதிர்பார்த்துட்டே இருக்கும். அப்ப என்னிடத்தில் இருக்கக்கூடிய நைச்சத்துக்கு உன்னுடைய நிருகேதுக்கு கிருபையை காட்டும் வேறு புகழ் கிடையாது. நல்லா புரிஞ்சு, இதெல்லாம் நாம சொல்லணும். இதெல்லாம் நாம சொல்லணும். நமக்கு சொல்றதுக்கு தான் அவ பாடி வச்சிருக்கா. இப்ப புரியுதுக்காக நீஷரின் இரவொன்று விலை நன்கண் பாசம் வைத்த பரஞ்சுர சொல்லி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நீச்சமான தன்மை எனக்குன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார் நீச்சன அதெல்லாம் அதுவா ஆழ்வந்த அமரியாதகா சலமதிக்கு அசுவா கசுபுகு அப்படின்னு தெரிவிக்கிறார். அவர்லாம் அமரியாதை குற்றங்கள் ஆழ்வந்தாட்ட இருக்கான்னு ஒண்ணும் கிடையாது. நாம சொல்லிக்கணும். நாம சொல்லிக்கிறதுக்காக சொல்லிக்கிறார். எது சொல்ல வந்து அதே போல இங்க தாழ்ச்சி இத்தனை நைச்சம் இருக்கிறோம். இந்த நைச்சம் இருக்க செய்து அந்த நைச்சியத்துக்கு புகழ் எது? உன்னுடைய நெருகேத்துக்க கிருபை. அந்த நெருகேத்துக்க தவிர வேறு புகழ் கிடையாது. அதே நேரத்துல எப்ப இந்த புகழ் கிடையாதோ என்னிடத்தில் நைச்சியம் எப்பதான் மாறப்போது உண்டா? கிடையாது. மாறப்போது உண்டா? கிடையாது. அப்ப ஒரு நாள்ல விடப்போவது கிடையவே கிடையாது. என்னால் உன்னை விட முடியாது. ஏன்னா நைச்சியம் மாறினாதானே உன்னை விடுறதுக்கு. நான் நைச்சியத்தோடு தான் இருக்குமே. அப்ப என் தாழ்ச்சி ஒன்றும் நாளை மறுநாள் மாறுமானா மாறவே மாறாது. இந்த தாழ்ச்சியோட நைச்சியமோ மாறுமான மாறப்போவதே இல்லை. அதனால் என்ன பண்ணும்? இந்த தாழ்ச்சியானது உன்னுடைய கருணையை புகலிடமாக கொண்டிருக்கணும். அப்ப உன்னை விட்டால் இந்த தாழ்ச்சிக்கு மற்றொரு இடம் போகாது. இதனால என்ன தெரிவிக்கிறார்? உன்னுடைய குணத்தை அருளை தவிர வேறு புகலிடம் கிடையாது. இது முதல் வரி தெரிவிக்கிறார். நிகரின்றி நின்றயன் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று மெல்லை அருட்கும் அகுதே புகழ். அப்ப என்னுடைய நைச்சியத்துக்கு உன் அருளை தவிர வேறு புகழ் கிடையாது. அப்ப நான் விடமாட்டேன்னு சொன்னார். சொன்ன உடனே சுவாமி பேசாம இருக்கணும். சுவாமி பேசாம இல்லை. எம்பெருமான் என்ன சரி இருக்கட்டும். இன்னும் கேள்வி முடியல. முதல் கேள்வி என்ன? நீர் என்ன விட்டா என்ன பண்றதுன்னு சமாதானம் சொல்லிட்டேன். நீர் என்ன விட்டுட்டா நீர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டேன். சரி புரிஞ்சுட்டு இப்ப நான் ஒருவேளை விட்டுட்டா பண்ணலாம். நான் ஒருவேளை விட்டுட்டா விட்டா நீர் என்ன நம்ம விடமாட்டேன்றதுக்கு காரணம் சொல்லு. நீ என்ன சொன்னாரு? தேவரீரை நான் விடமாட்டேன்னு காரணம் சொன்னேன். என்ன உனக்கு நீச்சதை இருக்கு, தாழ்ச்சி இருக்கு. அந்த தாழ்ச்சிக்கு புகழும் என்னுடைய அருள்னு சொல்லிட்டேன். சரி ஒத்து விட்டேன். என்னுடைய அருளை தவிர உனக்கு வேற புகழும் கிடையாது. அதனால நீ விடமாட்டேன்னு தெரியாது. என்ன தெரியுது? இப்ப ஒருவேளை உண்மை விட்டால் என்ன செய்யும்? ஏன்னா உண்மை நான் விட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவேன்? அப்ப நீர் என்ன பண்ணுவாரு? என்ன அதான் தெரிவிக்கிறவன். நீர் நம்மை விடமாட்டேன்னு காரணம் சொன்னீர். நான் ஒருவேளை உண்மை விட்டால் என்ன செய்ய அப்படின்னா உம் அருட்கும் அகுதே புகழ். அருட்கும் அகுதே புகழ். நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழ் ஒன்று வெள்ளி அருட்கும் அகுதே புகழ்னா உங்களுடைய நிருகேத கிருபை அதற்கும் அதே புகழிடம் வேணும்னாரு. ஏன்னா என்னுடைய நைச்சியமான தாழ்ச்சிக்குத்தான் உன் அருளுக்கு புகழ். என்னுடைய தாழ்ச்சிக்கு உன்னுடைய அருள் புகழ். உன்னுடைய அருளுக்கு
என் தாழ்ச்சி புகழ். ராமானுஜன் விடமடியான்ட்டார். ஏன் சுவாமி விடமடியா? உன்னுடைய அருளுக்கு ஒரு இடம் வேணுமோ? அது எங்கதுமா? எப்படிப்பட்ட மோசமானவன் நான், நீச்சன். இந்த நீச்சன் இடத்துல உன்னுடைய அருள் வரணும். அது தங்கத்துக்கு கொண்டாட இந்த நீச்சன் தான். அதனால அந்த அருள் இதை தண்ணி எங்கேயும் போக முடியாது. அதே போல நான் நீச்சத்தன்மையோடு இருக்கணும். இந்த நீச்சத்தன்மை எங்க போய் கேட்கும்? தேவனுடைய அருளை தான் கேட்கும். அந்த அருள் தான் இதுக்கு புகலிடம். அதனால அடியேனும் போக முடியாது, தேவரீரும் போக முடியாது. ரொம்ப நல்லா இருக்க சுவாமி. இதான் பாட்டு. நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றுமில்லை அழுக்கும் அமுதே புகழ். அதனால் நீரும் என்னை விட்டு போக முடியாது. நல்லா வரணும். நீரும் என்னை விட்டு போக முடியாது, அடியனும் தேவரீரை விட்டு போக முடியாது. சாமி, இந்த வார்த்தையை போய் ஆச்சாரத்தை நம்ம பேச முடியுமா? ஆச்சாரம் பாவி, நீரை என்னதான் பார்த்துட்டு இருக்கணும், நாமும் அடியனும் தான் பார்த்துப்பேன். தைரியமா பேச முடியும்னா பேசணும். சம்பந்தம் பேசணும். ஏன்னா ஆச்சாரனுக்கு இருக்க, ஏன்னா இவன் நீச்சத்தன்மையை, அதன் நீச்சத்தன்மைக்கு புகழும் ஆச்சாருடைய அருள். அந்த ஆச்சாரனுக்கு அருளுக்கு எங்க போய் வைக்கிறது? இவனே நீச்சத்தன்மை தான் வைக்கணும். அருளை எங்க காட்டுறது? கிருபையை எங்க காட்டணும்? தயை எங்க காட்டணும்? எங்க குற்றங்கள் அதிகமா இருக்கும் அங்கதானே தயை காட்ட முடியும். என்கிட்டதான் குற்றத்துக்கு கொள்கலமா இருக்கேனே. அப்ப குற்றத்துக்கு கொள்கலமா இருக்கக்கூடிய இடத்துல தான் அருளை காட்டணும். அதே நேரத்துல குற்றம் அதிகமா இருக்காது, எதை எதிர்பார்க்கறது? இந்த அருள்தான் எதிர்பார்க்கறது. அப்ப அந்த அருள் தான் புகலிடமா இருக்கு இல்லையா? அதான் தான். அப்ப தேவரீரும் என்னை விட முடியாது, அடியேனும் தேவரை விட முடியாது. என்ன சொல்றாங்க? நிகரின்றி நின்ற என் ஈஷதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்று வெள்ளை அழுக்கும் அகுதே புனர். அடுத்து உண்மையிலோ பகரும் பெருமை ராமானிதா இனிநாம் பொழுதே அகலும் பொருளென். பகலும் பெருமை ராமானிதா, தாழ்ச்சி என்பதே இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நல்லா பாருங்க. உண்மையிலோர் பகரம் பெருமை, தாழ்ச்சி என்பதே கிடையாது. யார்கிட்ட? குரத்தாழ்வான் என்ன, முதலையாண்டான் என்ன, சோமாசி ஆண்டான் என்ன, இவர்களெல்லாம் தாழ்ச்சி இருக்கா? அப்படிப்பட்ட பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் என்ன இருக்கானே. மேலும் நித்தியசூரிகளுக்கு தாழ்ச்சி இருக்கா? கிடையாது. அதான் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா, அவர்களுக்கு தாழ்ச்சியே கிடையாது. அதாவது இனிநாம் பொழுதே அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்கும் ஆன பின்னே. அப்பனா கொஞ்சம் பார்த்த கொஞ்சம் மாத்தி வச்சுக்கணும் பாட்ட. கொஞ்சம் எனக்கு உனக்குமாக ரெண்டு பேருக்கும் பயனான பின்பு இனி நாம் பழுதே அகலம் பொருளன், எனக்கும் பயனுண்டு, தேவரீருக்கும் பயனுண்டு. ஒரு ஆச்சாரனை பார்த்து அடியனர் தான் தேவரீருக்கு பயன். ஒரு ஆச்சாரன் தாராளமா சிஷ்யன் சொல்லலாம், என்னதான் உனக்கு பயன். ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து தாராளமா சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அது கூட சொல்லப்படாதுன்னு. ஏன்னா ஆச்சாரியன் தன்னாச்சாரனுக்கு சிஷ்யன் தான் நினைக்கணும். உள்ளுக்குள்ள அடிய போனா இங்கே போயிடும், சீவத்தின் முடிச்சு போயிடும் இருக்கணும். இருந்தாலும் இப்ப ஆச்சாரன் பார்த்து என்ன நினைக்கிறாரு? தேவருக்கு ஒரு பயன் கிடைக்கிறது, என்ன அங்கீகாரம் பண்ண முடியாது. அடியனுக்கு ஒரு பயன் கிடைக்கிறது, தேவர் திருவடி கிடைக்கிறது. அப்ப ரெண்டு பேருக்கும் பயன் இருக்கணும். பயன் இது ஒரு முக்கம் ஆன பின்னு. அப்ப ரெண்டு பேரும் பயன் இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கும் பயன் இருக்குன்னா தேவரருக்கு ஒரு பையனுக்கு, எனக்குன்னு ஒரு பையன் இருக்கு. அப்ப எதுக்காக இது? இந்த பயன் கிடைச்ச பிறகு வீணா எதுக்கு அகந்து போகணும்? வீணா எதுக்கு அகந்து அகன்று போக வேண்டிய அவசியம் இல்லையே. தேவருக்கும் பயன் கிடைக்கிறது, அடியனுக்கும் பயன் கிடைக்கிறது. இனிநாம் பொழுதே அகலம் பொருளன். பாருங்க, இனிநாம் பழுதே அகலம் பொருளன். இப்படி வீணா இனிநாம் பழுதே, இனிமே பழுதே வேண்டாமா, அகல வேண்டாமே. அகலம் பொருளன், அகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அகலம்? என்ன ஆக வேண்டியது தேவை கிடைக்காது. அப்ப வேண்டிய தேவை கிடையாது. ஆக அகன்றோம் என்றால் ஒன்று தேவரீர் இடிக்கணும் அல்லது அடியேன் இடிக்கணும். எடுத்துக்கணும்னா அகண்டுட்டோம் வச்சுக்கேன், ஒண்ணு தேவரை இழக்கிறேன் அல்லது அடியேன் இழக்கிறேன். அடியேன் அகண்டான்னா அடியேன் இழக்கிறேன். தேவரீர் அகின்றீர்கள் என்றால் தேவரீர் இழக்கிறேன். ஆச்சாரனை பார்த்து நீர் என்ன அங்கீகாரம் பண்ணலன்னா தேவரை இழக்கிறேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? எனக்கு அப்படிதான் இருக்கு. இனி நாம் பழுதே அகலம் பொருளன் பயன் இது ஒரு மொக்கம். பயன் ரெண்டு பேரும் கிடைச்ச பிறகு எதுக்கு சுவாமி போகணும்? அப்பனா நான் அகண்டேன் என்றால் நைச்சியத்துக்கு புகலிடத்தை இழந்தேன்.
என்னுடைய நைச்சம் இருக்கணும், என்னுடைய தாழ்ச்சி இருக்கணும். அந்த நானே கிளம்பிட்டேன்னு வச்சுக்கேன், சுவாமி எம்பெருமானார் வேண்டாம், பக்கத்தை போயிடலாம் அப்படின்னு கிளம்பினா எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா லாஸ் நிகழ்வு என்ன தெரியுமா இருக்கேன், நைச்சியம் என்னுடைய தாழ்ச்சிக்கு புகழடையமா தேவனுடைய அருள் இருந்தது, அந்த அருளை இழந்தேன். சரி, இது என்ன தெரியுது, தேவரீர் அகன்றீர் என்றார். தேவரீர் என்றால் உன்னுடைய அகலத்துக்கு புகலிடத்தை இழப்பாய். ஆச்சாரனை பார்த்து இந்த வார்த்தை சொல்றார், தேவரீர் அகன்றீர். ஏன்னா எம்பெருமானாரை பார்த்து சொல்றார், தேவரீர் அகன்றீர் என்றால் தேவருடைய அருள் இருக்கணும். அந்த அருளுக்கு புகலிடம் எது, என்னுடைய தாழ்ச்சி. தாழ்ச்சினா அதை தேவரீர் எடுக்கவே இல்லை. அப்ப தேவருடைய அருளுக்கு என்னுடைய தாழ்ச்சி தானே புகழ், அந்த புகழை எடுக்கிறனும். அப்ப ரெண்டு பேரும் எழுந்து போறமோனும். அப்ப பெறாப்பையில பெருமனும், பயனிது ஒரு முக்கமான பெண்ணே, பயனிது ஒரு முக்கான பெண்ணே, இன்னாம் பொழுதே அகலம் பொருளன் அப்படின்னு சொல்லி சென்று ராமானுஜா என்று சுவாமியை பிரார்த்திக்கிறார். அற்புதமான பாசனம். இப்ப ரெண்டு பேருக்குமே இது பயன். ஏன்னா இது முக்கியமான பாசனம். நாம என்ன நினைக்கிறோம், ரெண்டு நிலையத்துல, ஆனா இது அகங்காரத்தோடு சொல்லக்கூடிய சப்தம் அல்ல, வார்த்தை அல்ல. பார்த்தல சுவாமி ஆச்சாரன், நான் இல்லைன்னா அவர் ஆச்சாரனே இல்லை, பாருங்க என்னாலதான் அவருக்கு வைபவம். அந்த அர்த்தம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா ஜாகிரதையா கேட்கணும். என்ன இவால எந்தெந்த சன்னிவேஷத்துல எந்தெந்த நிலையில சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்ததுன்னா, ஏன்னா அவருக்கு கிருபையை காட்டணும். கிருபையை காட்டணும். குற்றம் எங்க இருக்குன்னு பாக்குறார். திருவரங்கத்தை கூட குற்றம் பண்ணவா யாரும் கிடையாது. அப்ப அங்க கொள்கை விட்டு, அப்ப அந்த கிருபைக்கு புகலிடம் எது, திருவரங்கத்தமிழருடைய நைச்சான்னு சொன்னான். நைச்சம் அந்த தாழ்ச்சி. சரி, இவருக்கு தாழ்ச்சி இருக்கணும். ஒன்னா ரெண்டா, அறுவனைக்கு தானே பார்த்தோம், அத்தனை தாழ்ச்சி இருக்கு. அந்த தாழ்ச்சிக்கு எது தேவை, அருள் தேவை, கிருபை தேவை. அந்த கிருபை இங்க இருக்கு, சுவாமி ராமானுஜர் இருக்கணும். அப்ப அந்த ராமானுஜர் கிருபை தான் இவருடைய தாழ்ச்சிக்கு புகலிடம். அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சரியா எடுத்துக்க, ரெண்டு பேருக்கும் பயன் கிடைக்கிறது. அவருக்கு அருளுக்கு வைபவம் கிடைச்சிருது, இவருக்கு நீஷதைக்கு வைபவம் கிடைச்சிருது. அப்ப ரெண்டு பேரும் எதுக்கா பிரியணும், எதுக்கா விட்டு போகணும், போக வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு போகணும்? இனிநாம் பொழுது அகலம் பொருளன் பயனிது ஒரு முக்கமான பெண்ணேன்னு சுவாமியை பிரார்த்திக்க கூட அற்புதமான பாசனம். இது வரைக்கும் இந்த மாதிரி பாசனம் பார்த்துக்க முடியாது. அற்புத பாசனம். இதெல்லாம் அடியபிடிச்சு இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன்னா என்னமோ நான் தெரிஞ்சுன்னு சொல்றேன். அத்தனை தூரம் மணவாள மாமனை காட்டினது, பெலோகஞ்சியை காட்டினது என்னமோ அடியர்கள் எல்லாம் தெரியும் இருக்கும், ஒன்றும் தெரியாது. அவருடைய திருவடி பலம், அந்த திருவடி பலத்தால் பார்த்தேன். ஆச்சாரிய சொல்லி கொடுத்தார், அது படம் சொல்லிட்டு இப்ப மணவாளனுடைய கதை முதல்ல அவதாரி ஆசிரியப்பா அவதாரி வாசிக்க 48ஆம் பாட்டு. எனக்காரும் நிகரலை என்று இவர் சொன்னவாறே எம்பெருமானால் இவரை பார்த்து நீர் நம்மை விட்டு வேறொரு விஷயத்தை அவலம்பித்தார். பாருங்க, மணவாளன் அப்படியே எழுதியிருக்கார் பாருங்க. இது வாசிச்சாலே புரிஞ்சிடும். நாம் சேவிக்கிறேன் பாருங்க, அப்படியே என்ன புரிஞ்சுவோம். எனக்காரும் நிகரலை என்று இவர் சொன்னவாறே எம்பெருமானார் இவரை பார்த்து நீர் நம்மை விட்டு வேறொரு விஷயத்தை அவலம்பித்தல், நாம் உண்மை விட்டு வேறொரு விஷயத்தை விரும்புதல். ரெண்டு சப்தம் ரொம்ப முக்கியம். மணவாளம் அப்படி எப்படி போட்டுக்கணும், அவலம்பித்தல் விரும்புதல். எம்பெருமானார் வேறொரு விஷயத்தை அவலம்பிக்கல, விரும்புறார். ஆனா திருவரங்கத்தவ வேறொரு விஷயம் அவலம்பிக்கிறார். ரெண்டு வித்தியாசம் உண்டு. அப்ப வேறொரு விஷயம் தேவரே நீர் அவலம்பிப்பார், நாம் உண்மை விட்டு வேறொரு விஷயத்தை விரும்புதல் செய்யில் இந்த அர்ஷம் நமக்கு நிலைநிற்க மாட்டாதே. இந்த தொடர்ச்சி, இந்த தொடர்பு, இந்த சம்பந்தம் நிலைநிற்க மாட்டாதே. என்ன என்னுடைய நைச்சத்துக்கு தேவரீர் கிருபையும், அந்த கிருபைக்கு என்னுடைய நைச்சம் உடைய புகழ்நிலையாக இருக்க வியர்த்தமே. நாம் இனி அகழ்வைக்கு காரணம் என்னென்று அழுகிறார். மனோரம எம்பெருமானார் இவரை பார்த்து நீர் நம்மை விட்டு வேறு விஷயத்தை அவலம்பித்தால், வேற யாரோ ஒருத்தன் திருவடியை பிடித்தாயானால், அல்லது நாம் உண்மை விட்டு வேறொரு விஷயத்தை விரும்புதல். அதாவது இந்த ஆச்சரியமான ரொம்ப ஆச்சரியமான அவதாரிகள். அமதனார் வேறொரு விஷயத்தை பிடித்தல். சுவாமிக்கு வேறொரு விஷயத்தை பிடித்தல்னு சொல்ல, விரும்புதல்ன்ற விரும்புதான். அப்ப விரும்புதான் என்ன செய்ய, அதனால உங்களுடைய ஆனந்தம் நிவர்த்ததே என்று சொல்ல என்னுடைய தாழ்ச்சி அத்தனைக்கும் தேவரையுடைய கிருபை தான் புகலிடம். உம்முடைய கிருபை அத்தனைக்கும் அடியனுடைய தாழ்ச்சி தான் புகலிடம். தேவரீருடைய கிருபைக்கு அடியனுடைய தாழ்ச்சி தான் புகலிடம், அடியனுடைய தாழ்ச்சிக்கு தேவனுடைய கிருபை தான் புகலிடம். அப்ப ரெண்டு பேருக்கும் புகலிடம் இதுவான் என்று பார்த்த முடியா. அதனால வீணே அகழ்வது எதற்கு, அகல வேண்டாமே, அகழ்வதுக்கு வழி கிடையாது, சேர்ந்தேதானே இருப்போம் என்று தெரிவிக்கிறார். இதுதான்
அவதாரிக்கு தெரிவித்த பதபதார்த்தங்கள், ஆச்சரியமான பதபதார்த்தம் கனவான மணி. என்னுடைய நைச்சம் இருக்கே தாழ்ச்சி, நிகரில்லதான தாழ்ச்சி, நின்றதன் நீஷதைக்கு, நிகரின்றி நின்ற என் நீஷதைக்கு. அப்படின்னா இந்த தாழ்ச்சிக்கு நிகர் இருக்கான கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்னாரு எனக்கு சமமானவன் கிடையாதுன்னு சொன்னாருனோ, அதே போல தாழ்ச்சியில எனக்கு சமமானவன் கிடையாது இந்த பாட்டை சொல்லிக்கிறார். நிகரின்றி நின்ற என் நீஷதை. ஆழ்வார் திருநெல் சுவாமி, ராமகிருஷ்ண சுவாமி ஆசிரியர் நின்ற என்ன சொன்னா எப்படி சமப்பட்டாலும் அகல முடியாத தாழ்ச்சினர். எப்படி சமப்பட்ட அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னை விட்டுட்டு போகவே போகாது. இந்த தாழ்ச்சி போகும்னா போகாது. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை தாழ்ச்சி என்னை விட்டு போதல் நைச்சமே இல்லை என்றால் புகலிடம் தேண்ட வேண்டாம் இல்லையா? இந்த தாழ்ச்சி இருக்கணும். இந்த தாழ்ச்சி நைச்சம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இது இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா அது என்ன சுவாமி ராமானுஜ திருவடியா நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அனுபவிச்சுட்டு போலாமே அந்த எண்ணம் வந்துட்டு போகணும். தாழ்ச்சி போயிடுத்தணும். நைச்சியமோ தாழ்ச்சியோ போயிடுத்தனா அந்த எண்ணம் வந்துடும். அதனால ஒருவேளை போயிடுத்துன்னு வச்சுக்கேன், போயிடுத்தன்னா இதுக்கு புகலிடம் தேட வேண்டாமே. இந்த தாழ்ச்சிக்கு தாழ்ச்சி தான் போயிடுத்து சுவாமி. என்ன அப்ப உன் அருள் எனக்கு தேவை கிடையாதுல, அப்ப நான் இன்னும் விட்டவும் விடலாமோனும் என்ன தெரிவிக்கிறாரு. தாழ்ச்சி போயிடுத்தனா எம்பெருமானாரும் அருள் தேவையில்லை. அருள் தேவையில்லைன்னா எம்பெருமானை விட்டுள்ளாமனும் அதான் தெரியும் விடலாமனும். எப்ப நீங்காமல் நின்ற என்று சொன்னாரோ இது நீங்கினால் தானே உன்னை விடுவேன், இது நீங்காதவரை உன்னை விடப்போவது கிடையாது. இது யாவதாத்ம பாவி. ஆத்மா இருக்கிற வரையும் தான் தாழ்ச்சி இருந்துட்டே இருக்கும், நீச்சதை இருந்துட்டே இருக்கும். அப்பதான் நீச்சதை நிகரின்றி நின்ற நீச்சதைக்கு இந்த தாழ்ச்சி இருந்துட்டு ஆத்மா இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டுமானாலும் இருந்துட்டு இருக்கும். எங்க போனாலும் இந்த தாழ்ச்சி இருந்துட்டு இருக்கும். என்னன்னா இந்த தாழ்ச்சிக்கு எது புகலிடம்? எம்பெருமானவருடைய அருள். அதனால இந்த தாழ்ச்சி என்னை விட்டு போகாது. இப்ப என்ன தெரிவிக்கன்னா தாழ்ச்சி ஒருவேளை போயிடுத்துன்னு வச்சுக்கணும். என்ன சுவாமி கொஞ்சம் இப்பயே தாழ்ச்சி இருக்குமா? ஏன்னா அப்போ தாழ்ச்சி போயிடுத்துன்னா ராமானுஜரை புகழ் இந்த அருளை தேட வேண்டாம், தேட வேண்டாம், அவருடைய சம்பந்தம் வேண்டாம். அப்ப சம்பந்தம் வேண்டாம்னா அவரை விட்டுடலாமோ அப்படின்னா இல்ல இல்ல இல்ல, இந்த நீங்காமல் நின்றன்னு சொன்ன நிகரின்றி நின்றயன் நீஷ நின்ற என்ற சப்தத்தை தான் முக்கியம். நின்றன்னா மண்ணி கிடந்துறங்கும் மாறி மலமுடந்தில் மண்ணி கிடந்துறங்கும் இல்லை. மண்ணினா இப்படி இருக்கு. அது மாதிரி இந்த மாயனை மண்ணு வடமதுரை வைந்தனை, மண்ணு வடமதுரை அஞ்சா பாட்டு தெரிவிக்கிறேன்னா மண்ணு வடமைன்னா அங்க மண்ணி இருக்கா அப்படின்னா எங்க பார்த்தாலும் அங்கதான் அவதாரம் பண்ற. அந்த வடமதுரைக்கு அத்தனை வைக்கும். அதே போல இங்க நின்றனா இது போகவே போகாது. இது போனா தானே தேவரை விட்டு போகாது. எப்பது போகாதையோ நீங்காத வரையில் உன்னை விடப்போவது கிடையாது. யாவதாத்ம பாவியம் அப்படின்னு இருக்காது. இந்த நைச்சியம் என்பது ஆத்மா இருக்கிற வரையில் நீங்க போவதில்லை. எப்படி சொல்ல? ஆத்மாவே நித்தியம் தானே. ஆத்மா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னு கிடையாது. அதனால அந்த ஆத்மா இருக்கிறபடியாலே சம்சாரத்தில் ஒருத்தரை பார்க்கணும். அந்த விஷயத்துல எல்லா ஆத்ம குணம் சமதபாதி குணங்கள் கல்யாணங்கள் இல்லாதவர்கள் ஒரு நல்ல குணம் இல்லை. மேலும் எல்லாம் வேண்டாம் என்று அத்தனையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏது பேரு அதை விட வேண்டாதையெல்லாம் சேர்த்து கொண்டான் அப்படின்னு தெரிவிக்கலையா? அப்ப தோஷங்கள் நிறைய உண்டு, குணங்கள் ஒன்று. இந்த தாழ்ச்சியில் வந்த இயல்மைதான் நைச்சியம். நைச்சியம்னா என்னது? இந்த சம்சாரத்துல ஒருத்தரை எடுத்து ஒவ்வொருத்தரா பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கச்சே இந்த உபூதி நல்ல ஆத்ம குணங்கள் நல்லா நிறைவாய்ப்பு இருக்காத சமயம் சமதமாதி குணங்கள் கல்யாண குணங்கள் சொல்லுவா. அந்த சமதமாதி கல்யாண குணங்கள் இல்லாதவர்கள், அது மட்டும் ஒரு நல்ல குணமே இல்லை. நல்ல குணம் இல்லாதன்னு மட்டும் இல்ல, என்னெல்லாம் வேண்டாத குணங்கள் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதத்தையும் சேர்த்து வச்சாங்க. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு நிறைய இருக்கு. வேண்டாதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா. வேண்டிய குணங்கள் இல்லை, தோஷங்கள் நிறைய இருக்கு. அப்ப குணங்கள் நல்ல குணம் ஒண்ணு கூட இல்லை. இந்த தாழ்ச்சியில் ஒவ்வொன்னு பார்க்கும்போது இது நைச்சியம் தானே. இந்த நைச்சியம் உடையவர்களே தனித்தனியே ஆராய்ந்து பார்த்தா ஆத்ம குணமே கிடையாது, அனாத்ம குணம் நிறைய இருக்கு. அப்ப ஒவ்வொன்னாக ஆராய்ச்சி பார்க்க அதில் ஆத்ம குணம் பேசும் இல்லாதவனாய் அனாத்ம குணம் பரிபூர்ணமாய் இருப்பவருக்கு எனக்கு நிகராக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அவ்வளவுதான் நீச்சத்தன்மை கிட்ட இருக்கு. அந்த நீச்சத்தன்மை அப்படிப்பட்ட நீச்சத்தன்மை நைச்சான சந்தான் கிட்ட இருக்கிற உலகத்துல எல்லாருடைய தோஷங்களையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன போல தோஷம் பண்ணவா யாரா இருக்கான்னா கிடையவே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நிகரின்றி நின்றயன் நீஷதைக்கு அப்படிப்பட்ட தோஷத்துல
அநேகங்களா இருக்கக்கூடிய மற்றொரு தன்மையாளன் தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். கொஞ்சம் கூட குணம் என்னிடத்துல கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் எனக்கு நிகர் மற்றோடு கிடையாது, எனக்கு நிபர் மற்றோடு கிடையாதுன்னா இதுதான் நைச்சியம். நைச்சியம்னா தாழ்ச்சி. தாழ்ச்சி என்றுதான் நீஷதைன்னு தெரிகிற. நிகரின்றி நின்றயன் நீஷதைன்னு தெரிகிற. நீஷதைன்றது அப்ப நிகரென்று நின்றயன் நீஷதைக்கு நின் அருள் உன் அருள்ன்றார். அப்ப நீ என்பவர் ரொம்ப உயர்ந்தவர். நீ வந்து இப்படி நிகரில்லா உடைய நைச்சத்திற்கே அந்த நைச்சத்தை தான் சமர்ப்பிக்கப்படுகிற உபகாரத்தை கொள்கிறார். அப்படின்னா நம்ம பெருமாள் செவிக்க போறோம், வாழைப்பழம் கற்பூரம் தேங்காய் வெத்தலை பகலாம் கொண்டு போகணும், பெருமாள் சமர்ப்பிக்கணும், அர்ச்சனை பண்ணணும், ஏதோ ஒன்று கொண்டு போறோம். அதே போல இப்ப திருவரங்கத்தை கொண்டு போறார், எம்பெருமானார் சேவிக்க போறார். எம்பெருமானார் சேவிக்க போச்சே வாழைப்பழம், அது வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் உண்டு, முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து போறாரு. சும்மா எடுத்து போறார். என்ன சும்மா எடுத்து போறாரு? நீஷத்தை எடுத்து போறார். எத்தனை தோஷங்கள் உண்டோ அத்தனை தோஷத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். நம்ம பாலு புஷ்பம் தான் சமர்ப்பிக்கிறோமோனோ அதே போல திருவரங்கத்தை என்ன உபகாரம் பண்ணணுமோனோ, ஏதாவது உபகாரம் கொண்டு போகணுமோனோ அந்த உபகாரம் கொண்டு வந்தாயான்னு கேட்டோன்னே கொண்டு வந்துருக்கேன் சுவாமி, என்ன கொண்டு வந்திருக்கேன்னா இதான் என்னுடைய நைச்சம். என்ன நைச்சியத்தை கொண்டு வந்த சமர்ப்பிக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா தேவையான அங்கீகரிக்க வேண்டிய அதிகாரம் இருக்கான்னு பார்க்காத, நைச்சம் இருக்கான்னு பாரு. நைச்சம் இருக்கணும், அந்த தைக்கியத்தை பார்த்து தேவையான அங்கீகாரம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆசிரமவாசம். அதற்கு மேற்கொண்டு ராமானுஜர் என்ன சொல்றாரு நாளை தினம் காலக்ஷேபம் உண்டு, அவசியம் பிரார்த்திக்கணும். ஆச்சரியமான பாசனம். ஏன்னா இந்த பாசனத்தை ராமானுஜத்துக்கும் இவருக்கு நேரடியான பேச்சு. எல்லாமே என்னன்னா பாவம் தான். நேரடியான எம்பெருமான வந்தா இவருடைய ஆழ்வாடிய பாசுரங்களும் அநேகமா பாவங்கள் தான் பிராகும். அதே ஒரு அந்த பாவத்துல இவன் பண்ணியிருக்கார். என்னன்னு கடைசியில என்ன முடிக்கிறான்னு பார்ப்போம். ஆழ்வாரின் பெருமானார் ஜிய திருவிதேசனம், ஆச்சாரியின் திருவிதேசனம், பாகவதால் திருவிதேசனம். ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளை கார்த்தாலம் கண்ணிச்சிருக்காங்க, ஆச்சரியமா பயின்றிருக்கு. அவசியம் அருள் கொண்டு ஆடும் அடியவர் என்கிற அருளினால வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆச்சரியமான வியாக்கியானம் நாயனாருது. திருவாச்சாரனுடைய வியாக்கியானம் ஒரு தனி தட்டுன்னு தெரிவிக்கிறாய் இருக்குன்னு. அதே நாளை கார்த்தால 10 மணிக்குள்ள அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கிறேன். ஆழ்வார் பெருமானார்